அன்ஷிதாவும், ஏப்பா எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. பவித்ரா. இன்னைக்கு பவித்ராவுக்கும், ஆனந்திக்கும் இனிமேலு ஊர்க்கிழவின்னு கூப்பிடுங்க. ஜம்முன்னு இருக்கும். ஊர்க்கிழவிகள் அப்படின்னு வந்து கூப்பிட்டுக்குங்க. நீங்க இதை நான் வந்து வந்து கன்டினியூ அன்ஷிதா. பண்ணிக்கிங்கப்பா. ஆமா. அன்ஷிதா வந்து சொல்லுவாங்க. இல்ல பவித்ரா சொல்லுவாங்க. இந்த விஷாலு, அருணு, இவன் அவன் பேரு என்ன சத்யாலாம் என்ன பண்றானுங்க? ஒண்ணுமே பண்ணல. ம். இவனுங்களுக்குள்ளேயே மாத்தி மாத்தி குடுத்துப்பானுங்கன்னுலாம் பேசுவாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த வேக்கான வெங்காயத்த இங்க உட்காந்து நீ பேசுறல்ல, ம். உள்ள உட்காந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் குடுக்கும்போது என்ன உட்காந்து வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டு இருந்தியா நீ? இல்ல அதெல்லாம் அப்படின்ற பேசினா ஒரு அப்புறம் 2 பேருமே கண்டென்ட் வந்துரும்ல. அப்புறம் பிக் பாஸ் ஜெயிச்சிரு, அவன் பிக் பாஸ்ல விஜய் டிவி சம்பாரிச்சிருவான். நான் எதுக்கு அதை பண்ணணும்? அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். நான் குஷ் குஷுன்னு பேசிக்குவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பிக்சர்ல எதுவுமே பேச மாட்டோம். அவ்வளவுதான். இதைத்தான் நாங்க 50 நாளா பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னொரு 50 நாள் நாங்க பண்ணுவோம். சேதுபதி வெறுத்து இதோட இந்த எபிசோடோட போதுண்டா அப்படின்னு போறதுக்கான எல்லா இது ஐ மீன் இந்த சீசனோட போறதுக்கான எல்லா வேலையும் நடக்குது. பிரசாந்த், நீங்க கான்ட்ராக்ட் ப்ரோக்ராமே போட்டிருப்பாங்கல்ல. பார்க்க வேண்டாம். ஆனா ஆமா, நீங்க ரிவ்யூ பண்றது கரெக்டா இருக்கு. பார்க்காமயே சொல்றீங்க. அதனால நீங்க பார்க்காதீங்க. பார்த்துட்டா குழம்பிடுவீங்க. வேணாம். ஆரம்பிச்சிருங்க. நாளைக்கு நல்ல நாள். ஆனா ஆனா அதாவது இல்லண்ணா எனக்கு தெரிஞ்சுன்னா சேது ஒரு கண்டஸ்டண்டா போனா தான் அது மாறும் நினைக்கிறேன். இல்லங்க, டாம் நீங்களும் உட்காந்தீங்கனால சூப்பரா இருக்கு. பிரட்டாம் இல்ல அப்படின்னு புரியுது. போடுங்க. பிரட்டாம் இல்ல டாம், என்ன சீரியஸா இல்ல டாம், நீங்க நாளைக்கு சொல்ல ஒண்ணு இல்ல. சொல்ல ஒரு கரெக்டா கமெண்ட் கொடுக்குறாரு டாம். இல்லண்ணா எனக்கு உண்மையா என்னன்னாங்க, இந்த ட்ரை பண்ணி பார்த்தனுங்க ஒரு நாள். நானே தனியா இந்த பிக் பாஸ் ரிவ்யூ எல்லாம் பண்ணலான்னு வரமாட்டேதுங்க. அது கரும தனியா எல்லாம் வரமாட்டேது. நீங்க இப்படி பேசுனீங்கன்னா ஏதோ அருவியை வந்து அப்படியே அன்லாக் பண்ணி விட்ட மாதிரி அப்படியே பொங்கி ஒளி வலியுது அப்படியே. என்னங்க அப்படியே அது கவுண்டர் வந்து அப்படியே வருது. ஏன்னா இவனுங்களை ஒண்ணு இல்லைங்க. நான் ஒரு மொத்தமே 25 நாள் தான் இவனுங்களை பார்த்துருக்கேன். இடையில கிளிப்பிங்ஸ் தான் பார்த்துருக்கிறேன். இன்னும் லைவ் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கே டென்ஷன் ஆகிறேன். நீங்க தினம் தினம் பாக்குறீங்க நீங்க. ஐயோ இன்னைக்கெல்லாம் வந்துங்கயா பிரசாந்த், எபிசோடு ஒரு பார்த்தேன். பெட்டர் ஐடியா இருந்து அண்ணா உள்ள போயிருங்க. ஆனா அனுப்பிச்சு விடுங்கண்ணே. ஒரு 10 நாள்ண்ணே. ரொம்பலாம் நான் அனுப்ப வேணாண்ணே. வேண்டாம். ரோட்ல யாராவது செயின் பிடிச்சிருங்க, உள்ள கூட்டு போயிருவாங்க. அதான் என்ன எல்லாரும் ஃபன் மோடு போயிட்டீங்களா? இன்னைக்கு பயங்கர எரிச்சல் ஆயிட்டேன் பிரசாந்த் நானு. இன்னைக்கு எபிசோட் நான் வந்து பாருங்க எண்டமால் எல்லாத்தையும் இது பண்ணி டேக் பண்ணி இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்கிறேன். எதுக்கு அப்படின்னா, ஐயா எபிசோடு வந்து 1 மணி நேரம் 39 நிமிஷம் 36 செகண்ட் போட்டிருக்கீங்க. லைவ்னு நினைச்சு மாத்தி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எபிசோடு 1 மணி நேரம் தான். நீங்க போய் அழிச்சிட்டு இல்ல அப்லோட் இல்ல பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் இல்ல இல்ல பாக்குறேன். அவன் எடிட்டரும் தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். இவனுக்கு என்னத்த எடிட் பண்ணிட்டு கட் பண்ணாம போடுறா அப்படியே அளவா பாத்துக்க அப்படின்ட்டு அவனுங்களும் இந்த ஸ்பாட் எடிட்டர் இவனுங்களாம் படுத்து தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். இவனுங்களை எவன் பாக்குறது அப்படின்ட்டு. கரெக்ட். இல்ல ஒஸ்ட் எடிட்டரே இந்த டைம் வந்து பயங்கர மோசமா தான் இல்லங்க இருக்காங்க. அது இல்ல மத்த சீசனை தாண்டி ஒண்ணும் இல்ல. நீங்க எப்பவுமே படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா எடிட்டரு ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்தீங்கன்னா அவன் பண்ணுவான். பழைய படத்தை கொடுத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? டேய் இது எப்படி இருந்தாலும் ஃபிளாப் தாண்டா அப்படின்ட்டு வெட்டி வீசுற அப்படின்ட்டு ஏதோ ஒன்று பண்றா அப்படின்ட்டு வந்து வெட்டி படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டு போயிடுவானுங்க. அந்த மாதிரி எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு வந்து காலைல தம்பியா நைட்டு நல்லா ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் கீச்சு பார்த்துட்டு காலைல வரலாம். பிக் பாஸ் எடிட்டர் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் படுத்துவங்களா. அவனுங்க எதுவும் பண்ண மாட்டானுங்க. எங்க சாயங்காலம் கத்திட்டு இருப்பானுங்க. அந்த மத்தியானம் சமையலுக்கு மேல் வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எந்திரிச்சு பார்த்தா தெரியும் ஏதாவது பண்ணிட்டு இருப்பானுங்க. அவ்வளோதான். இல்லங்க, என்ன எடிட்டர் எல்லாம் பாத யாத்திரை பழனிக்கு போயிருக்காங்க. குறும்படம் எல்லாம் வெட்டத்துக்கு ஆள் இல்ல. டெய்லர் தான் வச்சிருக்கிறாங்க. அவர் தான் வந்து தைச்சுன்னுக்கிறாரு. எடுத்து வெட்டி ஒட்டி. ஆனா இது அல்டினா அதாவது அல்டி பிக் பாஸ் இது. அதாவது கண்டஸ்டன்ட்டை விட பார்த்தீங்கன்னா இங்க கமெண்ட்ரேட்டர்ஸ் தான் பயங்கரமா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு பிக் பாஸ். கண்டஸ்டன்ட்ஸ் ஐயா நீங்க இதெல்லாம் விட்டுட்டு இப்ப கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வெளியில வந்ததுமே பாப்பாங்கல்ல, இந்த சீசனுக்கான ரிவ்யூ பாப்பாங்கல்ல, மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டாங்க. யாராவது போய் நான் பிக் பாஸ்குள்ள போனேன்னா எந்த சீசன் கேட்டா காரி துப்பாங்கன்னே சொல்ல மாட்டாங்கல்ல இந்த சீசன்ல இருக்கவங்க சரி. யாருமே. நம்மளுக்கு எவ்வளவு மன உளைச்சல் ஆயிருக்கு அதை பார்த்துட்டு. விளையாடுறீங்களா? கரெக்ட். அதனாலதான் இந்த நம்ம போட்டிருக்க ட்வீட்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்து தெரிச்சிருவாங்கல்ல இவங்க வெளில வந்தாங்கன்னா. யாரு இல்ல டாம், இல்ல டாம், அவங்க என்ன தெரியுமா யோசிப்பாங்க? அதுவும் பண்ண மாட்டானுங்க. நீங்க அப்படி நினைக்க வேண்டாம். அவ்வளவும் பண்ண மாட்டானுங்க. வந்தா அப்பா இப்பதான் டோஸ்டட் பிரெட் சாப்பிட்றேன் நான் அப்படின்ட்டு அங்க போயிருவானுங்க. அவனுக்கு அதுவும் பண்ண மாட்டானுங்க. பாருங்க டாம், ட்ரெண்டிங்ல இருக்கிறாங்க. வெளில வந்தா உங்களுக்கு இதுக்கெல்லாம் டைம் இருக்குமா? என்ன பேசுறீங்க நீங்க?
ம். ட்ரெண்டிங் ஸ்டார் தலைவன். எனக்கு இன்னமும் ஒரே ஒரே ஒரு வார்த்தை தான் தாத்தா ஒலிக்குது. நம்ம விஷால் உள்ள போறப்ப விஜய் சேதுபதிட்ட பேசினாப்லல்ல. என்ன எல்லாருமே வந்து பாக்கியலட்சுமி எழிலா தான் பாக்குறாங்க. இனிமே எல்லாரும் என்ன விஷாலா பாக்கணும்னு. இனிமே நல்லா பாப்பாங்க உன்ன விஷாலா பாகியலட்சுமி அப்படின்னு எழின் நினைச்சுக்கிறேன். பெரிய ஜோக்கர்ல நடிச்சவர் ஜாக்கின் பீனிக்ஸ் இவரு பூரா நடிச்சு தள்ளுன்னு தள்ளி அப்படியே வந்து சிகப்பு வந்து வாயில வரைஞ்சு அப்படியே ஆடியன்ஸை கட்டி ம். போட்டு ஏடா டேய் ஏடா ஆ. பாகியலட்சுமி பாக்யா தாண்டா அதையும் பாகியலட்சுமி. விட்டுட்டாப்லயே. ஒரு வருஷமா நடிக்கலையே. பாக்யாங்கிற ஒரே ஒரு பொண்ணுக்காண்டி ஓடுதுற அந்த சீரியலு. நானும் தானே எங்க அம்மா கூட உட்காந்து பாக்குறேன். நீ எங்க வருவீன்னு எனக்கு தெரியாதுடா. சத்தியமா சொல்றேன். நான் இது வந்து சும்மா சொல்ல. நான் பல எபிசோட் நான் எங்க அம்மா கூட உட்காந்து பார்த்துருக்கிறேன். எங்க அம்மா பாத்தியா 2 பொண்டாட்டிவ அந்த பக்கம் மறைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நாங்க உட்காந்து பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணுவோம். எங்க அப்பாவும் உட்காந்துக்குவார் அப்பப்ப. இவனை நான் பார்த்ததே இல்லைடா அதுல. எங்க வருவான்னு இந்த எனக்கு கடைசி ஒரு தெரியல. வருஷமா இல்ல. இல்ல ஒரு வருஷமா ஆள மாத்திட்டாங்க. அப்படியா? ஆமா ஆமா ஆமா. இப்ப வேற ஒருத்தர் தான் இல்ல இருக்காப்ல. டைட்டானிக்ல நடிச்ச மாதிரியே பேசுறானே. டேய், இல்ல இவரு பந்தாவா சொல்லுவாப்ல. இ- நான் வந்து இப்ப கடைசியா வரும்போது நான் இதுல ஷோ இல்ல டாமு, பண்ணியிருக்கேன். இது பண்ணியிருக்கேன். ஜாக் ஷார்ட் ம். ஃபிலிம் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ண டாமு. சரியா? ஓகே அந்த ஷார்ட் ஓகே. ஃபிலிமோட டைட்டில் எனக்கு தான் அந்த டைட்டில் வச்சானுங்க. என்னன்னா மர்கயா சாலா அதுக்கு பேரு. ஷார்ட் ஃபிலிமோட டைட்டில். அந்த டைட்டில் வச்சது என்னன்னா எனக்கு தான் செத்து போடா நான் என்ன எனக்கு வச்சிருக்கிறானுங்க அந்த டீம். எனக்கு தெரியல. அப்புறம் ஷார்ட் ஃபிலிமா நீ ஷார்ட் ஃபிலிம் வந்து சங்கர் பட அளவுக்கு எடுத்த பெருமை வந்து எங்களுக்கு தான் தாரும். என்ன டக்குன்னு வருவானுங்க அண்ணா ஷூட்டிங் இருக்கு அப்படிங்குவானுங்க. சரிடா அப்படின்னா 10,000 தாங்க அப்படின்னு வாங்கிட்டு போவானுங்க. எதுக்குன்னு தெரியாது. அப்புறம் போயிட்டு அப்புறம் 3 மாசம் கழிச்சு வருவானுங்க. அண்ணா செகண்ட் ஸ்கெட்யூல் அப்படிங்குவானுங்க. டேய் என்னடா ஸ்கெட்யூல் 20 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் எப்படா எடுத்துட்டு இருப்பீங்க அப்படின்னா அதுல ஒருத்தன் பாத்தீங்கன்னா இவனா மாதிரியே நான் நம்ப மாட்டீங்க. மர்கையா சலான் இருக்கும் இல்ல டிஸ்லைக்கா இருக்கும் என் சேனல்ல. அதுதான் அந்த ஷார்ட் ஃபிலிம் போய் பாருங்க. தம்பி நான் ஒரு லாங் ஃபிலிம் எடுக்கிறேன்ப்பா ஒன்று வச்சு. ஷார்ட் ஃபிலிமுக்கு 10,000னா லாங் ஃபிலிமுக்கு அட்லீஸ்ட் 1,00,000 தர மாட்டீங்க? வாங்கினேன். அதாவது என்ன பண்ணானுங்க, அவன் தான் அந்த ஹீரோ. அவருக்கு ஒரு ஈகோ ப்ராப்ளம். அவருக்கு டைரக்டருக்கு ஈகோ ப்ராப்ளம். இவர் அட்லி அவர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஜய். இவனுக்கு 2 பேர்த்துக்கு வந்து ஈகோ ப்ராப்ளம் வேற. என்னடா ஈகோ ப்ராப்ளம்னு இவர் என்னமோ ஷார்ட் நடிக்க சொல்லிக்கிறாரு. அவருக்கு நடிப்பு வரலையாம். அவர் நடிப்பு வரலண்ணே அப்படின்னு இவன். டேய் இப்ப என்னதான்டா பண்றீங்க அப்படின்னா பார்த்தா 50,000 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டானுங்க. டேய் 60,000 ரூபாய் கொடுத்துட்டா நீ என்னதான்டா எடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு 3 மாசம் ஆகுண்ணா. ஏன்டா அப்படின்னா ஹீரோ அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா அடங்கோக்கா மக்கா அப்படின்ட்டு எங்கடா போனா அவன் அப்படின்னா ஏடா இங்கதான்டா சும்மா சுத்திட்டு இருந்தேன் எங்கடா போனா அப்படின்னா இல்ல அவர் விஜய் படத்துல பிஸியா இருக்காரு அப்படின்ட்டு. அப்ப இந்த பைரவா படம் எடுத்துட்டு இருந்தானுங்க. எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டா என்னங்கிறது நான் பைரவா படத்துல விஜய் அண்ணா கூட நடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு போன வச்சிடறான். யாரா அவன் அப்படின்ட்டு பார்த்தா 3 மாசம் இதே பண்ணியிருக்கான். பைரவா படம்னு. உட்காமுக்கா நமக்கு சரியான கடுப்பாயிடுச்சு. இவனுக்காண்டி அந்த பைரவா படத்துல இந்த நாய் எங்காவது நிக்குதா இல்ல ஏதாவது பண்ணுதா நான் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் தம்பி கேரக்டர் ஈடு பண்ணிட்டானோ நீ இவனை கையிலேயே பிடிக்க முடியாது. எனக்கு என்ன ஒரு ஆசைனா அப்பா பைரவால பெரிய ரோல் பண்ணிட்டான் போல இவன் தான் ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கிறான். ஏதோ ஒரு 1,00,000 ரூபாய் பக்கம் செலவு பண்ணிட்டான். கடைசிக்கு ஒரு 1,10,000 ரூபாய்க்காவது எவனாவது தள்ளி விட்டுறலாம். எப்படியும் இவன் வந்து பெரிய ஆள் ஆயிருவான் அப்படின்னு நான் ஒரு நம்பிக்கையில உட்காந்துருக்கிறேன். பார்த்தா நான் தேடினேங்க. அட்மாஸ்பியர்ல கூட வரலைங்க. இந்த தூரத்துல நிப்பானுங்கல்ல அதுல கூட வரலைங்க அவன். நான் தான் சொன்னேன் டேய் காசு போனது கூட எனக்கு இது இல்லடா. இந்த இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபிளாப் ஆனதுல கூட எனக்கு பிரச்சனை இல்லடா. டேய் அவன் பைரவா படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பகவதி படத்துல வந்து விஜய் தம்பியா நடிச்ச ஜெய் மாதிரி பில்டப் கொடுத்தானேடா. அவனை மட்டும் விட்டுறாதடா அப்படின்ட்டு. அந்த கடைசியில மர்கயா சாலை எடுத்தீங்களா இல்லையா? அட எடுத்து ரிலீஸ் ஆகி பூரா டிஸ்லைக் பண்ணி துப்புன்னு துப்பிட்டானுங்க. அதெல்லாம் வந்து சரித்திரம். அதுக்கப்புறம் ஷார்ட் பிலிம் அப்படின்னாலே போதும் கத்தியை காமிச்சிருது அப்படியே போயிரு இல்லாட்டி ஆசிட் வீசிடுவோம் போயிரு அப்படின்னு அவனை அங்கேயே துரத்தி விட்டுறது. நம்ம ஷார்ட் பிலிம் பயம் வந்துடா பயம். அது நான் என்ன சொல்றேன்னா இவர் இங்க வந்து பார்த்தா ட்ரெண்டிங் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஸ்டார் வெளியில வந்தாருன்னா உனக்கு ஷார்ட் பிலிம் நடிப்பாரா பைலட் பிலிம் நடிப்பாரா ஃபீச்சர் பிலிம் நடிப்பாரா ஹாலிவுட் நடிப்பாரா என்ன காம்போல் நடிப்பாரு என்ன ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அவர் ஜான்ராவே நீங்க சொல்லல போங்க. ஓ என்னன்னா ஜான்ரா பைத்தி ஜான்ராவா 3 படம் கிளைமேக்ஸ் தான். கத்தி வச்சு அறுத்துக்க வேண்டியதான் கரங்க வேண்டியதான். பிரசாந்த் தப்பா சொன்னாங்க. அது ஆடியன்ஸா இருக்குது.
இருங்க அந்த மருகையா சாலா வந்து நம்ம ட்ரெண்ட் பண்ணிடுவோமா பிரசாந்த்? சொல்லுங்க. நீங்க அந்த மர்கையா சாலா மட்டும் எனக்காண்டி அந்த மர்கையா சாலாவை பாருங்க. மர்கையா சாலா இது வந்து யூடியூப்ல போட்டீங்கன்னா வரும். வெறும் லைக்கை விட கம்ப்ளீட் டிஸ்லைக் தான் இருக்கும். அது நீங்க அதை மட்டும் பாருங்களேன். அந்த ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணியிருப்பானு. அவன் அந்த ஹீரோ பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தயவு செய்து பாருங்க. அவன் டென்ஷனாக என்னை கூப்பிடணும். அப்படி நடந்தா கூட பிரச்சனை இல்லை, நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் நான். உட்காம நீங்க தப்பு பண்றீங்க. ட்ரெண்டிங் ஸ்டார் வந்தாருன்னா சூப்பரா இருக்கும். அவர் கூடயே வந்து டூயல் ரோல்ல பெண்டிங் ஸ்டார்னு நடிக்க போறாரு. பெரிய ஆள் ஆயிடுவாங்க. அப்புறம் நீங்க தான் வருத்தப்படுவீங்க. ஐயோ தப்பா பேசிட்டேன் தம்பின்னு போறீங்க போய். ஐயோ ஆமாண்ணே, கொஞ்சம் பார்த்து பேசுறேண்ணே. அப்புறம் ஏதாவது பெரிய ஆளாகி அப்புறம் ஏதாவது ஆகிட்டாருன்னா அப்புறம் நாம ஏதாவது சைடில் கீழே ஏதாவது ரோல் கேட்கலாம். அது உடனே அப்போ கால் விழுந்துருவான். அண்ணன் ட்ரெண்டிங் ஸ்டார் தெரியாமல் சொல்லிட்டுங்க, ட்ரெண்டிங் ஸ்டார் எங்களுக்கு நம்ம கொஞ்சம் விஷாலுக்கு நம்ம ட்ரெண்டிங் ஸ்டார்னு பேர் கொடுத்துருவோமா? இல்லை கொடுத்தாச்சே, அது என்ன கொடுத்துருவோமா? பெண்டிங் ஸ்டார் யாருமா? பெண்டிங் ஸ்டார் இல்லை, இது பெண்டிங். அருண் தாத்தா. அருண் அவர் பெண்டிங் ஸ்டார், இவர் ட்ரெண்டிங் ஸ்டார். பிலிவின் நோ சொல்றாங்க. ஏன் பிலிவின் என்னாச்சு? உங்களுக்கு என்ன அதையும் கோவம் இதுல? இல்ல அந்த ட்ரெண்டிங் ஸ்டார் அவர் அப்படியே டேக் லைனா யூஸ் பண்ணிப்பார். பாரு என்ன ட்ரெண்டிங் ஸ்டார் ஆக்கிட்டாங்க அப்படின்னு. அதனால அது கொடுக்க வேணாமா? அவனுக்கெல்லாம் ஸ்டாரே கிடையாதுங்குது பிலிவின். அவனுக்கெல்லாம் எதுவுமே தராதீங்க, மொட்டையை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. இல்ல ட்ரெண்டிங் ஸ்டார் இவ்ளோ பிக் ப்ராஜெக்ட் இருக்கு, எதுக்கு பிக் பாஸ்க்குள்ள வந்து உட்கார்ந்துருக்காரு நான் யோசிச்சிட்டு இருக்கேன். இவ்ளோ ஏங்க ப்ராஜெக்ட் அவர் வந்து என்னன்னா பாகியலட்சுமி சீரியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் சீரியலில் நடிச்சு அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் ஆயிப்போச்சுங்க. அவர் வந்து இப்போ அவர் வந்து சினிமாவே சாதாரணமாக தான் பார்க்குறாரு. அது என்ன அதே கேமரா தானே, கொஞ்சம் பெரிய கேமரா அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதாங்க. அவரோட எஹிமெல்லாம் வந்து வேற. அவர் எங்க போறாரோ, என்ன எப்படி நடிக்க போறாரோ அடுத்தது. நீங்க வேணா இருங்க. அந்த மர்கையா சாலா விட்டுருங்க. அடுத்து எங்க செல்வா வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுங்க. செல்வா வச்சு, ஞான செல்வத்தை வச்சா அப்போ அந்த டைட்டில் உங்களுக்கு சூட் ஆகும் பிரசாந்த். அண்ணா அவரை வச்சு படம் எடுத்தீங்கன்னா ஐயோ அண்ணா. அந்த மர்கையா சாலா இருக்குல்ல, ஆமா, அதுல நீங்க தான் அதெல்லாம் ஹீரோவா? பாப்பா இல்ல அது 3 வருஷத்துக்கு முன்னாடியே அது ஃபேமஸ். அவர் டைம் பாஸ் ஆல்ரெடி பேசி நிறைய வியூஸ் ஏத்திட்டாரு. தெரியும் எங்களுக்கு உங்க மார்க்கெட்டிங் எல்லாம். நான் மார்க்கெட்டிங் இல்லையா, வயிற்றுச்சல்ல பேசிட்டு இருக்கையா. அது என்னமோ வியூஸ் சேர்த்தி அதுல அப்படியே வந்து ரெவன்யூ கொட்டி அதுல அந்த கமெண்ட் மட்டும் கண்ணில் பார்க்க முடியாத கழுவி ஊத்திருப்பானுங்க. அதாவது எங்க சொந்தக்காரங்க நானும் 4 கமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது ஃபினிஷ் பண்ணி கொண்டு வரானுங்க. கொண்டு வந்து மூதேவிய சவுண்ட் மிக்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு மோனோல மிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டானுங்க. அதாவது ஒரு காதுல மட்டும் கேக்குது. என்ன டேய் எங்கடா மிஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஹெட்ஃபோனை போட்டா ஒரே காதுல கேக்குது. போதுண்ணே, லவுட்னஸ் கரெக்டா இருக்கு அப்படிங்கிறானுங்க. டேய் இந்த காதுல கேட்கலடா, ஸ்டீரியோ மிக்ஸ் பண்ணுண்டா அப்படின்னா, இல்ல போதும், அது நாங்கள் கம்ப்யூட்டர்ல போட்டா எங்களுக்கு தெளிவா கேட்குது. அட மூதேவி, கம்ப்யூட்டர்ல வந்து அது ஒரே ஸ்பீக்கர் தான் வச்சிருக்கீங்க, அந்த பழைய ஸ்பீக்கரு, அதுல நல்லா கேட்குண்டா, ஹெட்ஃபோன்ல கேட்க மாட்டேங்குதுன்னா நோ ப்ராப்ளம்னா அப்படின்னு. சொந்தக்காரங்க 2-3 பேர் வீட்டில் இருந்தானுங்க. இவனுக்கு வந்து ப்ரீமியருக்கு வரானுங்க, ஃபர்ஸ்ட் கட்டான் ரஃப் கட் அப்படின்ட்டு கொண்டு வரானுங்க. எவ்வளோடான்னு பார்த்தா 10 பேர் வரானுங்க. டிஓபி எல்லாம் பெருமையா வர்றானுங்க அப்படின்ட்டு. ஐயோ இவனுங்க வேற அப்படின்ட்டு சரி வாங்கடா அப்படின்னு. எனக்கு பொழைக்க தெரியல. அவன் நானா இருந்தேன்னா இன்னொரு காதுல கேட்கணும்னா 50,000 கொடுக்குன்னு கேட்டிருப்பேன். இல்ல அவனு ரெடியானானுங்க. நான் என்ன தெரியுமா சொன்னேன், டேய் இந்த படம் ரிலீஸ் ஆகாம இருக்கிறதுக்கு நான் அமௌண்ட் தரேன்னு சொன்னேன். சத்தியமா சொன்னேன். டேய் இது இப்படியே வச்சுக்கலான்டா, நான் இன்னொரு 20,000 கூட தரேன், தயவு செய்து வேணாண்டா அப்படின்ட்டு. அவன் என்னங்கிறான், எங்க ஊரு திண்டிவனம் பக்கத்துலலாம் போயிட்டு எங்க கிராம மக்களுக்கெல்லாம் போட்டேன், அவங்கெல்லாம் கிளாப்ஸ் தட்டினாங்க அப்படின்னு. சத்தியமா நான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏதாவது பொய் சொல்ற மாதிரி இருக்கும். இந்த டயலாக சொல்றான், பக்கத்துல உட்காந்துருக்கான், எனக்கு இவனை ஸ்டூல் எடுத்து தலையில அடிச்சிடலாமான்னு இருக்குது. நான் சொல்றேன், டேய் தாங்க முடியலடா, என்னாலே பார்க்க முடியலடா. நாங்க நம்புவோம். போன சாட்டர்டே பார்த்தோம் எபிசோடு, நம்புவோம். கை தட்டலாம். பிரசாந்த் திடீர்னு ஒரு பெரிய டைரக்டர் ஆயிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க பிரசாந்த்? அந்த பையன் கிறிஸ்டோபர் நோலனாவே ஆனாலும் மூஞ்சில காரி தான் துப்புவேன் அவனை, போட அந்த பக்கம் அப்படின்ட்டு. அந்த ரவி அவரு பசின்னு ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்தப்போ அதே மாதிரிதான் கீழே போய் கமெண்ட்ல கழுவி ஊத்துனாங்க. அவர் இன்டர்நெட் நாளைன்னு எடுக்கலையா? அப்படி சொல்றீங்களா?
இல்ல இவா பாப்பா நானே அதான் கேள்வி கேட்கலாம் வந்தேன். இப்ப அந்த படம் எடுத்தாங்கல்ல, ம் இந்த டிஓபி அதெல்லாம் சொன்னீங்களே, அவங்களாம் இப்ப என்ன பண்றாங்க? டிஓபி நல்ல பையன், அவன் வாழ்க்கை மேல போயிட்டான். அவ ஓகே. ஹீரோ ஆக்சுவலா டைரக்டர் அந்த பையனுமே வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ்னு, அவன்கிட்ட நான் ஏன் ரிலீஸ் பண்ண வேண்டாம்னு ஏன் அழுத அப்படின்னா, அப்போ அவன் பேரு கெட்டு போயிடும், அவனுக்கு வாய்ப்பு கிடைக்காதுங்கிறதுக்காண்டி நான் அழுதேன். எனக்கு டேய் என் காசு போனா போயிட்டு போகுது. சூப்பர், நீ சூப்பர்மா. நீ ஆனா பிக் பாஸ்க்கு போனது ராஜா நீ. இல்ல பிரசாந்த், நீங்க ஏர்லி ஸ்டேஜ்ல ஆரம்பிக்கும் போது நாங்களுமே அப்போ அந்த கம்ப்யூட்டர் அசசரிஸ் அதை பத்தி எல்லாம் வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அப்ப நீங்க இவ்வளவு பெரிய ஆளாவீங்க நாங்க நினைக்கவே இல்ல. அதே மாதிரி அவன் இல்லையா ஆயிட்டானா அது என்ன பண்றதுன்னு. அது அவன் ஆகிறது ஆகாதெல்லாம் அம்மத்த அவன் கொட்டிட்டாப்ல. இங்க பாத்தீங்களா இல்லையா பிரசாந்த்? தலைவன் பாப்பா இல்ல இல்ல பாப்பா இதை செய்யல. இல்ல இல்ல அதெல்லாம் அவன் தலையெழுத்து. அவன் ஆனான்னா இப்ப என்ன, நாளைக்கு கொண்டு வந்து 1 கோடி ரூபா செட்டில் பண்ணிட்டு போறானா, அதெல்லாம் ஒரு ஈர வெங்காயம் கிடையாது. நம்ம வாழ்க்கை நமக்கு, அவன் வாழ்க்கை அவனுக்கு, அவ்வளவுதான். நீங்க எத்தனை பேர் நீங்க அந்த செலவு பண்ண காசை மட்டும் கேட்டிருக்க யார் போதும். அவனுக்கு அவங்ககிட்டீங்களா கொடுத்துட்டு தான் மறு வேலை பார்ப்பான். அவர் பட்ஜெட் பத்தலைன்னு ஒரே வந்து கம்ப்ளைண்ட் அவரு பல பேர்த்துக்கிட்ட போயிட்டு, எனக்கு வந்து சுதந்திரமே கொடுக்கல அப்படின்னு. டேய் நான் நீ என்ன எடுத்தேன்னு எனக்கு தெரியாதுடா மூதேவி, உனக்கு என்னடா சுதந்திரம் கொடுக்கறது? நான் இவனுக்கு 2 பேர்த்துக்கு ஈகோ இதில் வந்து பஞ்சாயத்து பேசுறதுல வேறு இருப்பேன். அவர் டைரக்டர் வந்து அவர் மேலே கோச்சிட்டாரு அப்படின்னு. நீங்கள் வந்து அவர் ஹீரோ கிட்ட பேசிருங்க அப்படின்னு இவன். டேய் நேராக கான்ஃபரன்ஸ் போடுங்கடா பேசலாம் அப்படின்னா, இல்லை அண்ணா நீங்கள் பேசிட்டு வாங்க அப்புறம் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது. அப்புறம் அவர்கிட்ட அண்ணா நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், பைரவா போகணும் அப்படிங்குவான். அது அதையும் கேட்டு இவங்கிட்ட கூப்பிட்டுறேன் நான். அதாவது மன உளைச்சல்னா ஒரு மாதிரி. நான் எனக்கு என்ன யோசிச்சுன்னா, கம்முனு தாய்லாந்து கீழாண்டு கோவா கீவா ஒரு 50,000 எடுத்துகிட்டு போயிருந்தேன், நிம்மதியாக ஒரு வாரமாவது எங்காவது போய் ஜாலியாக உட்காந்து ஏதாவது சரக்கு இறக்க போட்டு நிம்மதியாவது இருந்திருக்கலாம். இந்த மூதேவிகளுக்கு ஷார்ட் ஃபிலிம்னு ஒன்று எடுத்து, அதாவது 2016 என்னமோ ஜூலை ஆரம்பிக்கிறானுங்க, 2016 மேலே தான் வந்து சங்கர் ப்ராஜெக்ட் முடியுது. அப்புறம் மிக்சிங் டப்பிங், அப்புறம் அதுக்கு டப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பழைய ஸ்டுடியோ ஒன்று எடுத்துங்க. அது ஏதோ வந்து பார்த்தா அண்டர் கிரவுண்டில் என்னன்னு தெரியல, அது இந்த பழைய காயலாங்கடையாட்டும் ஒரு ஸ்டுடியோங்க. அதை எடுத்துட்டு 4 நாள் டப்பிங் பேசிட்டு இருக்கானுங்க. என்னதான்டா பேசுறீங்க அப்படின்னு. ஆனால் அது சீப்பாக முடிச்சுட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க, எவ்வளோ வருஷம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அது தனியாக பேசிட்டு இருக்கானுங்க. அவனுங்க பாட்டுக்கு இல்லாத சீனெல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க டப்பிங்க. 40 நிமிஷம். அதை நீங்கள் அந்த காவியத்தை மட்டும் பாருங்களேன். அது நான் என்னோட வாழ்க்கை சரித்திரத்திலே வந்து பெரிய காவியம் அதுதான். இதுதான் வந்து ஒரு பெரிய ப்ரொமோஷன் பாத்துக்கங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் இருக்கீங்க. எல்லாரும் வந்து ஐயாவோட யூடியூப்ல போயிட்டு நம்ம வந்து மருகையா சாலா இல்ல யூடியூப் சர்ச் மட்டும் பண்ணீங்கன்னா படம் வரும். ஆமா, அதெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சு துவைச்சிட்டாங்க. கமெண்ட்ஸ் உங்களுக்கு போடுறதுக்கு 400 பேரும் கமெண்ட்ஸ் உங்களுக்கு சரியா போடணும்னு தெரியலன்னா டாமோட போஸ்ட் கீழே போங்க, அதுல நிறைய வந்திருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். புரியல. தாத்தா தாக்கிட்டீங்களா என்ன? ஐயா ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் கிடையாது. ஸ்பேஸுக்கு கீழே அடியில போனீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் கிடையாது. புடிச்சு கண்டமேனி திட்டுறானுங்க. நீ பாத்தியா, நீ கண்ணுல பாத்தியா, காதுல பாத்தியா, மூக்குல பாத்தியான்னு கேக்குறாங்க எபிசோட. இவனுங்க எல்லாம் ஒண்ணு உள்ள போய் உட்காந்து பாத்துட்டு இருக்கானுங்களா? நாமளா தான் டிவில பாத்துட்டு இருக்கிறோமா மூதேவிங்க? ஏண்டா பிரசாந்த், நீங்க சொன்னது எனக்கு இப்பதான் புரியுது பிரசாந்த் சார். இந்த ஒரு பக்கம் தான் கேட்டுச்சுன்னீங்களே, ஆமாண்ணா, அந்த மாதிரி நமக்கு பாதி தான் தெரியுதுங்க, மீதி வந்து இவங்களுக்கு தான், அவங்களுக்கு மட்டும் தான் தெரியுது. புது டிவி தான் விஜய் டிவி கொடுத்துருக்கானுங்களா? ஆடியோல மட்டும் தான் மோனோன்னு நினைச்சேன், வீடியோல இருக்குது. ஓ இல்லண்ணா, விஜய் டிவி புதுசா டிவி சப்ளை பண்ணிருப்பானுங்களோ என்னவோ. ஆமா, அதுல மட்டும் நல்லா தெரியுது, நமக்கு பாதி தெரிய மாட்டேது. அந்த லைன் மேல ஒருத்த உட்கார்ந்து இருக்கிறான், நமக்கு மட்டும் அவங்களுக்கு லைன் கிளியரா இருக்குது. கரெக்ட். தாத்தா அன்பார்ச்சுனேட்லி ஹோஸ்டுக்கும் அந்த இன்னொரு டிவி தான் தாத்தா தெரியுது, நம்ம டிவி தெரியல. ஏங்க அவருக்கு டிவின்னு சொல்லிட்டு பெருங்காய டப்பா கொடுத்துட்டாங்க, நீங்க வேற. பழைய கால்குலேட்டர் டிவின்னு நினைச்சு பாத்துட்டு இருக்காரு அவரு. என்ன தாத்தா, இந்த வாரம் கொஞ்சம் சம்பவங்கள்லாம் எக்ஸ்ட்ரா நடந்திருக்குல்ல, வீக்கெண்ட் எபிசோட்ல நாளைக்கெல்லாம் கேட்கப்படும் நினைக்கிறீங்களா? நாளைக்கு உங்களை திட்டாம இருப்பாங்கன்னு கன்ஃபார்மா சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப இதுவும் என்ன கேள்வி கேக்குறீங்க? இது இந்த ஸ்கூல் டீச்சர் மாதிரி எல்லா क्वेश्चनக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியும், ஆனா பாய்ஸ்க்கு கொடுப்பாங்க, என்ன இதுக்கு பதில் சொல்லுன்னு. வந்து
தெரியல. நாளைக்கு எதுவும் கேட்காம இருந்தா கூட பரவாயில்லைங்கய்யா. அருண வந்து பெருமைப்படுத்தி போலாரம் சூட்டுனாருன்னு வச்சுக்கங்க. ம் அவ்வளவுதான். என்னோட ஐபோன் போனாலும் பரவாயில்லன்னு 3வது மாடிக்கு போய் மேல இருந்து நானே கீழ போட்டு ம், ம். உடைச்சிடுறேங்க. ஏங்க நீ கொஸ்டின் பார்க்கல, நாளைக்கு அருண் சட்டையில என்ன இருக்கும்? மாணிக்க கற்களா முத்து பதர்களான்ட்டு கண்ணகி கேட்ட கேள்வி. நீங்க வேணா பாருங்க பிரசாந்த், நாளைக்கு எபிசோட் பாருங்க. ம் 2 கொஸ்டின் டிஃபால்ட்டா கேட்பாப்ல. ம் ஒண்ணு வந்து என்ன சொல்லுவாருன்னா வந்து அருணோட சட்டையில இருக்க பட்டன். ம் 2வது வந்து சத்யாவோட கிழிஞ்ச சட்டை. ம் இது 2த்த பத்தியும் பேசல அப்படின்னா, அவருக்கு அவர் சாட்டர்டே சண்டே எபிசோட முடிச்ச மாதிரியே இருக்காது ஓ விஜேஎஸ்க்கு. எந்திரிச்சு நிக்க வச்சு அழகா வந்து கன்னத்து ஓரத்துல வந்து மையெல்லாம் வச்சு விட்டு தான் வந்து அடுத்து டாபிக்கே ஆரம்பிப்பாப்ல. அருமை ம். சூப்பர். சத்யால என்ன பண்றா? சரி, நான் அந்த என்ன அந்த பண்ணணும்? பக்கம் ஓரமா படுத்து தூங்கிடுறானுங்களா? என்ன பண்றாங்கலாம்? ஏங்க நீங்க அவரை வச்சு ம். படம் எடுங்க, பட்ஜெட்ல எடுக்கலாம், துணியே வேண்டாம். என்ன ஐட்டம் சாங் எடுத்துடலாண்ணா. ஐட்டம் சாங், மேல் ஐட்டம் சாங், ஃபீமேல் ஐட்டம் சாங் தானே ஒரே பிரச்சனையா இருக்குது. மேல் ஐட்டம் சாங். நான் உங்களை உள்ள போங்கன்னு சொன்னேன், வேற இடத்துக்கு உள்ள போவீங்க சீக்கிரம். இன்னைக்கு தாத்தா சத்யா கிட்ட நம்ம சாச்சனா ஒரு வேலை பண்ணாங்களே, அது அவுட் ஆனதுமே எமோஷன்லாம் வந்து ஏறி கட்டி புடிச்சு உடனே குட்டி நீ சூப்பரா விளையாண்ட குட்டி, சூப்பரா விளையாண்ட குட்டி நம்ம சத்யா வந்து தடவி புரியல, எனக்கு ஒண்ணுமே புரியல. அது முத்துக்குமரன் பின்னாடி உட்காந்து அப்படி பாத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம கிட்ட இப்படிதானே உப்பு மூட்டை ஏறினா அண்ணே அண்ணே அப்படின்னு. ஸ்பேஸ் ஷிப்ல இடம் தேடுறாரு, வேற ஒண்ணும் இல்ல. இந்த வாரம் யாரு சிவா போயிருவாரா? சிவாவா இல்ல? பட் ஆக்சுவலா லீஸ்ட்ல யார் இருக்காங்க? சாச்சனாவா இல்ல ஆனந்தி? 2 பேத்துல ஒருத்தரா? யார் போவாங்க? ஆனந்தி. ஏமா கேக்குறதா இதுல கேக்கல, ஏதோ என்ன ஒரு கஞ்சன் போயிரும். தானா? யாரு போவாங்க? யாரெல்லாம் போவாங்க? 2 பேர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா இன்னைக்கு இந்த வாரம்? பாப்பா நீங்க சொல்லுங்க பாப்போம். ஐ என்னங்க? அதிகம் ஓ! வாய்ப்பு. டாம் 2 வாவ்! பேர் போலன்னா கோட் அழிச்சதுல இருந்தா 100 ஃபர்ஸ்ட் டே கனெக்ட் பண்ணணும். 50 நாள் போயிடுச்சு. எவ்வளவு பேர் வீட்டுக்குள்ள இருக்காங்க? 2 ஐயா பேர் இந்த வாரம் போனாதான் முடியும், இல்லைன்னா முடியாது. 3 நம்ம பேர் போவாங்களாம் 106 இந்த பதிலா வாரம். 156 நாள் பார்க்கணும். இருந்தாங்கன்னா ஆமா, எனக்கு இபி தலைவலி. இபி ஃபிலிம் சிட்டில போய் கையேறி குண்டை வீசிட்டு வந்துருங்க. போங்கடா 2 பேர் வெளியில அப்படின்ட்டுங்க. ஏதாவது பிரச்சனை பண்ணி விட்டு வந்துருங்க. திரும்பி நம்ம மேலதான் வந்து அடிக்கும். ஆனா பிரசாந்த் வந்து எந்த ஸ்பேஸுக்கு போறானோ அந்த ஸ்பேஸ வந்து டைம் பாஸ் ஸ்பேஸா மாத்திடுவாரு டாம். நாம அது அந்த வல்லமை படைச்சவர் என்ன அவரு. மேட்டர்னா, சரி ஒரு இடத்துக்கு வர்றோம், சும்மா உட்காந்து மூக்க சிந்திட்டுங்க. இப்போ டைம் பாஸ் அந்த ஸ்பேஸ் போனோம்னா எப்போ போனாலும் சரிங்க. பிரதர், அப்புறம் வந்து அந்த கலெக்ஷனில் சேலம் டிஸ்ட்ரிக்டில் அந்த தேட்டர் இருக்குல்ல, சோனா மீனா தேட்டர், அதில் 4வது ரோவில் என்ன கலெக்ஷன் ஆச்சு பிரதர் அப்படின்னு. ஏண்டா ஏண்டா உனக்கு அது என்னத்துக்குடா பிரயோஜனப்படுது? எப்போ பாரு போனோம்னு வச்சுங்களேன், அதுங்களா அந்த ஷேர் அப்படி வந்திருக்கும், அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, வீக் டேஸ்னால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதையே மெதுவாக ஸ்லோ மோஷன்லேயே பேசிகிட்டு இருப்பானுங்க. போனாலே எரிச்சலாக இருக்குங்க. போய் களைச்சி விட்டுறது, களைச்சி விட்டு சம்மந்தமே இல்லாத எதாவது பேசிங்க சிரிச்சு. இப்போ என்னன்னா அவங்களுக்கு காண்டாகுது, அதெல்லாம் சண்டை வந்துடுது. இப்போ போனால் சரியானதுக்கு சண்டை வந்துடுது. என்ன, அவனுக்கு வந்து ஜென்ரலா பேசக்கூடாதான், அவனுக்கு கேள்வி பதில் இதான் பேசணுங்கிறானுங்க. அவனுங்களே டெம்ப்ளேட்டுக்கு வந்துட்டானுங்க, பழைய பிக் பாஸ் ஆயிட்டானுங்க. அதனால அவனுகிட்ட பேச முடியறது இல்லை. அதனாலதான் உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். இங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 மணி நேரம் வந்து சுட சுட நல்லா பேசியாச்சு. பிக் பாஸ பத்தி மேக்ஸிமம் எல்லா ஸ்பீக்கரையும் முடிச்சு விட்டாச்சு. இல்லைங்க, எல்லாரும் போயிட்டாங்க இப்போ. உங்களுக்கு ஒரு டிஎம் பண்ணிருக்கிறேன், ஒரு லிங்க், பிரசாந்த் அப்புறம் அதை பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்க. அப்படியாண்ணா? ஆஹா, நான் உங்களை ரொம்ப எதிர்பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ரோல. எத்தனாவது பொண்டாட்டி எத்தனாவது புருஷனே தெரியலையண்ணா. அம்பாள் அம்பாள் கல்யாணம் கன்னத்துல போட்டுக்கோங்க. அவளை தலையில போடணும்னு கன்னத்துல டாம் உங்களுக்கு அனுப்புறீங்க, ஷேர் பண்ணுங்க. அந்த இதுதாங்க அந்த அம்பாள், அது சுத்திட்டு இருக்குது இல்ல, அந்த 3வது கல்யாணம். அது ஒரு பொம்பளை சாமி, அன்னபூர்ணியா என்ன பூர்ணியோ சாமி. இவளுக்கு பண்ற அலும்புல தாங்க நமக்கு பெரிய டார்ச்சருங்க. நம்மளை கலாய்க்கிறதே இவளுக்கு நல்லதாங்க.
பாருங்க. ஐயா, நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயத்த பேசி முடிச்சுட்டோங்கய்யா. ம். கமெண்ட் செக்ஷன்ல இத பத்தி பேசுங்க, இத பத்தி பேசுங்க, இத பத்தி பேசுங்கங்கறாங்க. என்னன்னு போய் அந்த இல்ல, வீடியோவ கிளிக் நான் பண்ணி நான் ஒண்ணு பிரசாந்த் கேட்டேன். ம். பிரசாந்த், இப்போ ரொம்ப வருஷமா அது கேட்கணும்ன்றது உள்ளுக்குள்ளே இருக்கு. இருக்கட்டும். ஒரு பிரபல பாடகி வந்து தெரியாம உங்க பேர் இருக்கிற ஒரு நபரை வந்து ஒரு பிரபல பாடகி வந்து சொல்லி அது சுத்தர்ல போய் உங்களை வச்சு அடி அடின்னு அடிச்சாங்களே, அப்ப உங்க மனநிலைமை எப்படி இருந்ததுன்னு கேக்குறதுக்கு பிரபல தான். பாடகி என்ன ஏங்க அதெல்லாம் நடக்குங்க. ஏங்க ஏங்க அது என்னன்னா, அது உங்க பேர் வந்துருச்சுன்னு சொல்லி உங்களை வச்சு அடிச்சாங்களே, அது அது அப்ப எப்படி இருந்தது மனநிலைமை? மனநிலைமை என்ன மனநிலைமை? அன்னைக்கெல்லாம் சரக்கு அடிப்புக்கு 2 கட்டிங் போட்டு படுத்து தூங்கிடுவோம் அவ்வளவுதான். என்ன நிலைமைங்க வேணுங்க வெங்காய நிலைமைங்க. ஏங்க நம்ம இப்ப ஏதாவது புதுசா நம்ம மேல அவதூறு ஏதாவது பண்றானுங்கன்னா, ஐயையோ! நான் ரொம்ப யோக்கியேன் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்படின்னு கத்தலாம். நமக்கு 4 நாளைக்கு ஒரு தாட்டி அவதூறு வரும். வாடா குண்டா அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு கழுவி ஊத்துவானுங்க. ஸோ அதனால இன்னொரு அவதூறா ரைட்டு. இப்போ கூட பரப்பிட்டு இருந்தானுங்களே போன தடவ. அந்த குழந்தை இது ஒண்ணு அந்த அம்மா சூசைட் பண்ணிட்டாங்க. நாம அது சம்மந்தமே இல்ல. அந்த ஒரு கேர்ல போடுறோம். அதுக்கு வந்து ஜெயிலுக்கு அனுப்பாம விடமாட்டேன்னு ஒரு வேலைய பார்த்தானுங்க. ஆமா, அது பண்ணானுங்க. ஆமா. அப்புறம் இடையில அப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெரிஃபை டக்குன்னு வாங்க முடியல நம்மனால. அப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபேக் ஐடி மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு 150 பேர் இருப்பானுங்க. ஒரு 120 பேராவது இருப்பானுங்க. ஐயோ சாமி, 150 இட் இஸ் கம்மி பிரசாந்த், பிரசாந்த். பிரசாந்த் இட் இஸ் பாண்டா அப்படின்னு லைனா இருக்கும். நீங்க இட் இஸ் நம்மளுக்கு தான் கடைசியில வரும். அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட்ல இருப்பானுங்க. என்னங்க ஒரு நாள் போய் நேரா போய் குஷ்பு போய் திட்டிட்டானுங்க. போய் மானாவரியா திட்டானுங்களாட்டுறது. காலையில 9 மணிக்கே திட்டானுங்க. நான் 4 மணி வரைக்கும் ஏதோ பார்ட்டி கீட்டி எல்லாம் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன். 10:30 மணிக்கு ஒரே காலு அவங்களே கரங்குது. என்னடா இத்தனை கால் வந்துருக்குது அப்படின்னு பார்த்தா, டேய் குஷ்பு கமிஷனர் ஆபீஸ் போறாங்களாமாயான்னு. போட்டியா என்ன அதுக்கு நான் ஏன் பண்ண முடியும் அப்படின்னு. உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தாயா அப்படின்னு. என்னை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க நான் என்னையா பண்ண நான் செவனு தூங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அதான் அசியசியமா பேசியிருக்கியா? இங்கதான் போன் இருக்கு நான் எங்கேயா பேசுனேன் அப்படின்னா என்னன்னு பார்த்தா போய் மானாவரியா பேசியிருக்கானுங்க. அந்த அம்மா என்னென்னமா அந்த அம்மா அசியசியமா எங்கடா பெத்தையா இல்ல வந்து உன்னை வந்து ஏதாவது யானை கக்குச்சா அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா திருப்பி திட்டி உன்னை மகனை இன்னைக்கு கமிஷன் ஆஃபீஸ் போய் உனக்கு பொழகா முடுறது இல்லைன்னு பேசி, அதாவது நான் யாராவது ஒருத்தர் ஆப்போசிட் போட்டேன்னா நோட் பண்ணி வச்சுக்குவானுங்க. நான் தூங்குறப்ப திட்டிடுவானுங்க. அவனுக்கு தெரியும் நான் எப்போ தூங்குன்னு. தூங்குறப்ப திட்டிடுவானுங்க. எந்திரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனையா இருக்கும். பெரிய பிரச்சனையா இருக்கும். போகணும் ஒரு 2, 3 மணி நேரம் போய் உட்காந்து கெஞ்சணும். ஒரு நாளே என்னன்னா, எவனோ ஒருத்தன் சிங்கப்பூர்ல ஒரு சாஃப்ட்வேர். அது என்ன சாஃப்ட்வேர்னா, நீங்க வந்து நம்பர வந்து மாஸ்க் பண்ண முடியும். எப்படின்னா, நீங்க ஒரு ஒரு நம்பர்லேருந்து அந்த அந்த இதுல சாஃப்ட்வேர் மூலம் கால் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன், டிஸ்ப்ளே நீங்க என்ன நம்பர் போடுறீங்களோ, அது அப்படியே வந்து அந்த ஃபோன்ல காமிக்கும். இது வந்து ஜோக்கு சொல்ல. உண்மையாலுமே அப்படி காமிக்கும். ஒருத்தன் அத எவனோ ஒருத்தன் விலை குடுத்து வாங்கிட்டான். சரிங்களா? கரெக்ட்டா என் நம்பர போட்டான். எஸ்வி சேகருக்கு அடிச்சு, மானாவாரியா அவர திட்டுன்னு திட்டிட்டான். எஸ்வி சேகர் கூப்பிடுறாரு. என்ன பிரசாந்த் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பரா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? பையன்லாம் எப்படி இருக்காரு? அப்படின்னு. அறிவே இல்லையா உங்களுக்கு? அப்படிங்க அப்படி. என்னங்க இப்படி பேசுறீங்க? அப்படின்னு. என்ன மாதிரியான பேச்சு? என்ன மாதிரியான வார்த்தைகள்? அப்படிங்கிறாரு. சார் நான் என்ன சார் பண்ணேன்? அப்படின்னு. உங்க நம்பர் தாங்க. அசிங்கமா அப்படின்னு. சார் இல்ல சார் அப்படின்னா, ஏன்னா நான் உங்களுக்கு வந்து ஃபோன் பில்லு தர்றேன். அதெல்லாம் இருக்காது சார். எவனோ என்னமோ பண்றான். என்ன பண்றான்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு. அன்னைக்கு சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா, விஆர் மால்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கேன். சப்வேல ஒரு பர்கர் இது ஒண்ணு வாங்கிட்டு, சரி ஒண்ணு வாங்குவோம் அப்படின்ட்டு ஒண்ணு வாங்கி, இந்த ஆரஞ்சா ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு, அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் சின்னதா ஒண்ணு வாங்கி அப்படியே உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணியிருக்கானுங்க, மேட்டுப்பாளையத்துல எவனோ இந்து முன்னணியே எவனோ ஒருத்தன். எக்ஸ்ட்ரீம் அவன்லாம். அவன் போல பெரிய ரவுடி போல அந்த ஏரியால எவனோ இந்த எவன்னு தெரியல. கூப்பிட்டு நான் உன்னை வந்து தலை எடுக்காம விட மாட்டேன்னு ஏதோ பேசிட்டானுங்க. அவன் தொண்டை எவனோ கூப்பிடுறான். ஏன் தலையை எடுக்கிறதுக்கு. எங்க இருக்கீங்க? இது புதுப்பேட்டை தனுஷ் மாதிரி சொல்றானுங்க எனக்கு வார்னிங். நாளைக்கு காலைல தாண்ட மாட்டீங்க தம்பி அப்படிங்கிறானுங்க. டேய் எங்க இருக்கீங்கன்னா விஆர் மேல சாப்பிட்டு இருக்க வரீங்களா அப்படிங்கிறேன் நான். எவனோ ட்ரோல் கூப்பிடுறான் அப்படின்ட்டு யதார்த்தமா. அவன் முடிவு பண்ணிட்டானே இன்னைக்கு நைட்டோட இவன் முடிஞ்சான்டா அப்படின்ட்டு. அதனால பப்பாயி எனக்கு இன்னொன்னு ஞாபகம் இருக்கு பிரசாந்த். புலி படம் ம், வந்தப்போ இன்னொரு ஃபேக் ஐடியில விஜய் அவர்களை பத்தி ரொம்ப தரக்குறைவா பேசியிருந்தான் அதான் ஒருத்தன். ஆனா அதுக்கு அடிச்சது இன்னொரு ஃபேக் ஐடியை போட்டு அடிச்சானுங்க. அது இன்னும் ஐயோ ஞாபகம் இருக்கு. நீ அதான் பப்பாயி. ஆனா என்ன பியூட்டினா பப்பாயி, லைஃப்ல நான் பார்த்தது என்னன்னா, நாம தப்பு பண்ணலைன்னா
இந்த வாண்டடா வந்து நம்மளை நோண்டுறானுங்கல்ல, அவனுங்களெல்லாம் வாழ்க்கையே பார்த்து நான் பார்த்துருக்கேன் இந்த 10 வருஷத்துல. நான் பெருசாலாம் யோசிக்க மாட்டோம். அவனுங்களே போய் ஏதாவது சாக்கடையில் விழுந்து டென்ஷன் ஆகி அவனுக்கு ஒண்ணுமே இல்லாம போயிருவானுங்க. அது பாட்டுக்கு போயிருவானுங்க. அதே மாதிரி எனக்கு அது நடக்கும். நம்மளும் வாயை வாண்டடா கம்முன்னு இருக்காம ஏதாவது பேசினோம்னா செருப்படி விழுவும் நமக்கு. அதுவும் விழுவும். அது என்னைக்கெல்லாம் நம்ம அதை பண்றோமோ அன்னைக்கு 100% பார்த்தீங்கன்னா ஒரு 2 3 நாள் செருப்படி விழுவும். ஸோ என்னன்னா லைஃப் ஹம்பிள் பண்ணிடுது நம்மளே. இப்போல்லாம் எங்கேயும் எவங்கிட்டையும் பேச மாட்டேன்னா நான் என் வேலையை உண்டு நான் உண்டு அவ்வளோதான். பேசுறியா பேசுவேன். கருத்தா புடிச்சா போடுவேன். இல்லைடா போங்கடா டேய் எவனோ சண்டை போட்டு எப்படியோ நாசமா போங்கடா. அவ்வளோ சீரியஸாக அவ்வளோதான். அதான் மென்டாலிட்டி. இவனு கூட என்னத்த பேசுறது சொல்லுங்க. வேற இப்போ பிக் பாஸ் பத்தி பேசினா பிரச்சனை இல்லை. ஜாலியாக எடுத்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துருவானுங்க. ஏதாவது அரசியல் கருத்து போட்டால் வந்துருவானுங்க. எல்லாம் ஆளை தூக்கிட்டு ஒடியாந்துருவானுங்க எல்லாம். படைகள் இருக்கிறதாங்க. பாடையில போயிடுச்சு. இல்லைங்க அதெல்லாம் பாடையில போய் ஐயோ இவ்வாளா அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா தெரிச்சு ஓடுற அளவுக்கு ஆயிடுது எல்லாம். இல்லைங்க அதனால ஆனா நீங்க போட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ட்வீட் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. எவ்வளவு அப்டேட் ஆச்சு அவனால தாங்க பாருங்க. எனக்கு கரியரே உருவாச்சு. அவனெல்லாம் நான் பாராட்டணுங்க. நான் சும்மா அவனாசியில் சுத்திட்டு இருந்தேங்க. இவனுக்கு ஹேட்டர்ல தாங்க நமக்கு முதல்ல ஃபேன் பேஸே பில்ட் ஆச்சு. அதுல தாங்க நான் இது பண்ணி முதல்ல எதை அடிச்சீங்க? எதை ரிவ்யூ பண்ணீங்க? விஜய் படம் ஏதோ ஒரு அஜித் பில்லா படத்துல பில்லாவா அதான் ஏதோ பஞ்சாயத்து ஆரம்பிச்சதுங்க. அது நிறைய இருக்கா கலரா இருக்காங்க தலைவா. தலைவா நான் இன்னொரு 3 வருஷம் தலைவா லைஃப் செட்டில் தலைவா. நீ என்ன வேணா அதுக்கப்புறம் நான் இங்க லோக்கலா ஜாலியா பாட்காஸ்ட் கீட்காஸ்ட் பண்ணிட்டு ஃபன் பண்ணுவேன் தலைவா. எனக்கு தெரியுதுல இந்த வண்டி இன்னொரு 10 வருஷம் ஓட்டிடலாம். எனக்குன்னு ஒரு இன்பார்ன் டேலண்ட் என்னன்னா இந்த கலாய்க்கிற டேலண்ட் இருக்குது. எல்லாத்தையும் என்னால ஈஸியா சிரிக்க வைக்க முடியும். அதை வச்சு அப்படியே இழுத்து விட்டு ஓட்டிடுவேன் நான் கண்டென்ட்டை. போதும் தலைவா. அப்பா அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்கு. போதும் தலைவா. ஹாப்பியான ஃபேமிலி. ஒரு நாள் தன்னிறைவு நமக்கு எல்லாமே ஓகே அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த செல்போனை 2ஆ முறிச்சு தூக்கி வீசிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் நான். அவ்வளவுதான். அவ்வளவுதான். இதுல ஒரு வெங்காயம் கிடையாது. இதுல என்ன இருக்கு பாப்பாய்? இதுல என்ன இருக்கு? இந்த கருமத்துல இந்த ஆன்லைன் பண்றதுல என்ன? இதெல்லாம் கண்டென்ட் எதுக்கு பண்றோம்? வீட்டை செட்டில் பண்ணணும் அவ்வளவுதான். எனக்கு வந்து இந்த சும்மா உட்காந்து குத்த வச்சு உட்காந்துருக்கானுங்களே, எந்த பர்பஸுமே இல்லாம சோசியல் மீடியாவில் இருக்கானுங்களே, அவனுங்களை பார்த்தா பாவமா இருக்குங்க. லைஃப் வேஸ்ட் பண்றானு. திரும்பி பார்த்தா வாழ்க்கை இருக்காது. ஆனா இன்னொரு பக்கம் தேங்க்ஸும் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவனுங்களாம் தான் நம்ம சப்ஸ்கிரைபர். அதனால அதுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். வேஸ்ட் பண்ணாதீங்க. வேஸ்டி ஐயோ 20 to 30 வந்து பார்த்தீங்கன்னா சரி, நான் உங்களை தீபக் ஃபர்டிலைசர்னு ஒரு ஸ்டாக் 500 ரூபாய்க்கு வாங்க சொன்னனே, வாங்கினீங்களா? என்னங்க? வாட்ஸ்அப்ல போட்டிருந்தேன். தீபக் ஃபர்டிலைசர்னு ஒரு ஸ்டாக் 500 ரூபாய்க்கு வாங்குங்கன்னு தீபக் சொல்லியிருந்தேனே, ஃபெர்டிலைசர் அதெல்லாம் வாங்கினீங்களா? இல்லைங்க. நாளே இது போயிட்டேன். சிப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் இந்த தீபக் ஃபெர்டிலைசரு, தீபா ஃபெர்டிலைசரு இதெல்லாம் வாங்குறது இல்லை. இப்படி மாதிரி இந்த மூதேவிக்கு சொல்லி வாங்கி நாசமா போய் சாக்கடையில் விழுந்து பல தாட்டு சாக்கடையில் விழுந்துட்டேன் நான். 5 to 10. அது இப்போ அது பரவாயில்ல 1500 வந்துட்டு வந்துருச்சு போட்டோம். பிரசாந்த். ஒன்றும் 500 ரூபா பிரச்சனை சொன்னது. இல்லை. நாளைக்கு 4000 ரூபாய் வருன்ட்டு வந்து நாளைக்கு வாங்கினா நாளானிக்கு அது 200 ரூபாய் ஆயிரும். நான் அதெல்லாம் அது உண்மை. அது வந்து 100% உண்மை. என்னட்டாம இவனுங்க மட்டும் சும்மா வருவானுங்க. சார் நீங்க வந்து பாத்தீங்கன்னா செயில் அது வாங்க சார். செயில்னா என்ன சார் அப்படின்னு. சார் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சார். என்னைக்கு வேணா எது வேணா வந்து குறைஞ்சு போகும் சார். ஸ்டீல் குறையவே குறையாது அப்படிங்க. அப்படியா சார்? ஆமாமா சார். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து 100 வருஷம் விலை ஏறிட்டே இருக்கு சார். அப்படியா சார் அப்படின்னா 90 ரூபா தான் சார் இருக்குது. ஈஸியா வாங்குங்க அப்படிங்க. அப்படியா சார்? ஓகே சார் 50,000 வாங்க. அடுத்த நாள் 30,000 போயிடும். ஒண்ணுமே இல்லை. 2 நாள். சார் நீங்க தானே சார் சொன்னீங்க 90 சார். அது ஒண்ணும் இல்லை சார். வேற கண்டிஷன் சார். திருப்பி வந்துடும் சார். எப்போ திருப்பி வரும் சார்? ஒரு 2 இயர்ஸ் ஆகும் சார். ஏன்டா அதுக்கு நான் கம்முன்னு 50,000 வச்சு நான் பாட்டு கம்முன்னு இருந்திருப்பேன்டா. அந்த 50,000 இருந்திருக்க மாட்டா. 30,000 போச்சு. திருப்பி எப்படா வரும் கேட்டா 2 வருஷம் கிடையாடா டே. வளமா எங்கேயோ அடி வாங்கிருக்கீங்க பிரசாந்த். எல்லாம் வாங்குவோம். அதான் பாப்பாயி என்னன்னா அடி வாங்க தான் எல்லாமே தெரியும். எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸ்டாக் மார்க்கெட்ல அடி வாங்காமலாம் உனக்கு என்ன தெரியும்? ஒரு வெங்காயம் தெரியாது. ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. பொறுமை தான் ஸ்டாக் மார்க்கெட். ஒண்ணுமே கிடையாது. ஒரு சிம்பிள் மேட்டர் ஒன்று சொல்றேன். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஞாபகம் வச்சுங்க. யாராவது இன்வெஸ்ட் பண்றேன்னா சாம்பிளுக்கு எஸ்பிஐயோட ஸ்டாக்கு 260 ரூபா இருந்தப்போ சும்மா சும்மா வாங்குங்க அப்படின்ட்டு வந்து ஐசிஐசியில் இது போட்டு அந்த ஸ்டாக் இதில் போட்டு வாங்கினேன். 7 ஸ்டாக்
அவ்வளோதான். 200 சம்திங் ஏதோ வாங்கணும்னு நினைக்கிறேன். வாங்கிட்டு அதை மறந்துட்டேன் ஆக்சுவலாக மறந்துச்சு. சும்மா இப்போ ஏதோ இமெயிலில் பார்க்குறப்ப 7 ஸ்டாக் இருக்குது. எடுத்து பார்த்தா அது 7,000 நிற்குது. என்ன மேட்டர்னா அந்த மறக்கிற அளவுக்கு நம்ம ஃபினான்ஷியல் லெவல் இருக்கணும். இருக்கிறதே 200 அதில் 150 போய் ஸ்டாக் வாங்குறது என்ன? இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. கையில் ஒரு 50 லட்ச ரூபா இருந்ததுன்னா அதில் ஒரு 2 லட்ச ரூபா விளையாண்டு நாளைக்கு 2 லட்ச ரூபா போனாலும் பரவாயில்ல, ஒரு வெங்காயம் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கிறப்போ ஸ்டாக்லாம் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா பயங்கர புடிவாதம் வேணும். இப்போ ஒன்று ரொம்ப சிம்பிள். இப்போ இன்னைக்கு பிடிலைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கிருந்து பிடிலைட் வந்து 10 வருஷத்துல நிச்சயமா ஏற தான் போகும். ஆனால் அந்த 10 வருஷம் அதை விற்காம வைக்கிறதுக்கு உனக்கு தில் இருக்கா? சோதிச்சிரும். உக்ரைன் வார் அப்படின்னா ஆஹா வந்து ஒருத்தன் சொல்லுவான், தம்பி நாளைக்கு உலகம் அழிய போகுது தம்பி, மரியாதையா வித்துரு, அவ்வளவுதான், பிடிலைட்டாவது கிடிலைட்டாவது எதுவுமே இருக்காது தம்பி அப்படிங்குவானுங்க. சத்தியமா அதை சொல்லுவானுங்க. ஆஹா அப்படியா, சாயங்காலம் வீடான்னா பூரா வித்துட்டு இருப்பானுங்க, செகப்புல போயிட்டு இருக்கோம். விற்கிறப்ப அதெல்லாம் லாஸ்ட்ல பிச்சுட்டு போகும். அப்பா சேஃபானு பார்த்தா அதுக்கப்புறம் ஏறும். எவனோ ஒருத்தர் ஏற்றி இறக்கி விட்டு போயிட்டே இருப்பான் பட்டுக்கு. நம்மளை பஸ்ஸில் தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பான். ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி ஒரு உலக காமெடி எதுவுமே இல்லைங்க. ஐயோ, அதெல்லாம் நான் பாட்டு சிப் பண்ணுவேனுங்க, தேவைன்னா பண்ணுவேன். ஏதாவது அர்ஜென்ட்னா டக்குன்னு உடச்சி தூக்கி அக்கௌண்ட்குள்ளே போடுவேன், திருப்பி சிப் பண்ணுவேன். சம்பாதிக்கிறதுக்கு தில் இருந்தால் ஸ்டாக்கு வேண்டியதில்லை, ஒரு வெங்காயம் தேவையில்லைங்க. இன்கம் ஸ்ட்ரீம்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். இதெல்லாம் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஒரு பொட்டி கடை ஆரம்பிங்க, 2 பொட்டி கடை ஆரம்பிங்க, 4 ஆரம்பிங்க, 8 ஆரம்பி, 10 ஆரம்பி, 10 ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் ஆச்சு. ஒன்று லாஸ் ஆனாலும் இன்னொன்றில் வந்துடும். பழைய பேசிக்ஸில் விளையாடுங்க, ஆட்டோமேட்டிக்காக காசு உள்ள வரும். இது ரொம்ப இதில் இவனுங்க இந்த கிரிப்டோ, இவனுங்க இந்த குரூப் பாத்தியா பாண்டா, நான் முந்தானே தோர்த்தேன், பாத்தியா பாண்டா, நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மூதைகள் நம்பி எவனும் போயிடாதீங்க, எல்லாம் வீதிக்கு வந்துருவீங்க அப்படின்னு. பாத்தியா பாண்டா, $6,000 இந்த $60,000 இந்த கிரிப்டோ இப்போ இன்னைக்கு வந்து $1 lakh ஆகுது பாத்தியா அப்படின்னு. செருப்பை கழட்டி அடி பண்ற நாயே, நாளைக்கு $15,000 வந்தா நீ ஏடா அவனுக்கு காசு தர்ற அப்படின்னு. இவனுக்கு அது என்னன்னு தெரியாது. பிளாக் செயின் உங்களுக்கு எல்லாம் தெரியாது. பிளாக் செயின்ல வந்து என்ன நடக்குது தெரியுமா? ஏதோ இவன் தான் கண்டுபிடிச்ச மாதிரி என்ன. அதாவது இதெல்லாம் எப்படின்னா, சரியான பைத்தியங்கள் இருக்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டு, அங்க சரியாகாத பைத்தியங்கள் பூரா அங்க இருக்குதுங்க கிரிப்டோல. என்னங்க, கம்ப்ளீட் சரியாகாத பைத்தியங்க, அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாதுக்கான. ஏறுச்சுன்னா பாத்தியா கிரிப்டோ, சரி நீ என்னடா என்ன ஒரு பிட்காயின் என்னடா வச்சிருக்க அப்படின்னா, இல்ல ஒரு பிட்காயின் ஒரு ஃபிராக்ஷன் வச்சிருக்கேன்னு. நான் $10 பிட்காயின் வாங்கிட்டு உனக்கு எதுக்கு நான் எவ்வளவு வாய், அது பார்த்தா $10 ஆயிருக்கும். ஏதோ உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி. பாத்தீங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்படி பண்ணுங்க அப்படின்னு. எவ்வளோடா உனக்கு லாபம் வந்துருக்குன்னா $20 லாபம் வந்துருக்கு அப்படிங்குவான். என்ன நான் சொல்றேன், ஒரு பிட்காயின்னா ஒரு பிட்காயின் வாங்குற அளவுக்கு திறமை வேணும். ஒரு $60,000 அதை இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு இருந்தாலும் ஓகே, ஒரு பிட்காயினாவது வச்சுக்கலீங்களா. அதை 100 பிரிச்சுறானுங்களாட்டு பிரிச்சு இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அச்சதை மாதிரி போட்டு விட்டுறானுங்க. சாமி தட்டுல காசே போடாம அச்சதை வாங்கினோம்னா ஒன்று பண்ணுவானுங்களா, திண்ணீர் பூசாரி மூஞ்சிலே வீசுவா, தூ நான் எப்போ அப்படின்ட்டு. அந்த மாதிரி இவனுக்கு போடுறானுங்க என்ன. அதுக்கே அவ்வளவு வாய். இதெல்லாம் பெரிய கேமுங்க, அந்த ஸ்டாக் இதெல்லாம் ரொம்ப வெயிட்டிங் கேமுங்க. வந்து யார் ஏமாறுவாங்களோ இல்லையோ பிரசாந்த், இன்னைக்கு இந்த ஸ்பேஸ்ல அதர் லிசனரா உட்காந்துருக்காங்க ஒரு 50 பேரு. ஓகேங்களா, அவங்க வந்து சரி இதை ரெக்கார்ட் பண்ணி நம்ம போடுவோம் நாளைக்கு, பாண்டாவோட போட்டோவை போட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, போடும்போது எங்கடா நீங்க பிக் பாஸ பத்தி பேசுறீங்க அப்படின்னு அவங்களே கன்ஃபியூஸ். இல்ல இன்னொரு கண்டென்ட் இருக்கு, பங்குச்சந்தையே அவதூறாக பேசிய பாண்டா பொழக்கதான் போறானுங்க. அவரை எப்பயுமே குழந்துதான் இருக்கிறாங்க. சரியா, பாண்டான்ற பேர் எப்படி வந்துச்சுங்கய்யா உங்களுக்கு? பாண்டான்ற பேர் எப்படி வந்துச்சு? அது 2012-13 ஒரு நாள் இன்னர் பீஸ். எனக்கு அப்ப குங்ஃபு பாண்டா ரொம்ப பிடிக்கும், அந்த படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இன்னர் பீஸ் அப்படின்னு போட்டேன். அதுக்கு தான் எவனோ ஒருத்தன், ஓ நீ தான் பாண்டாவா அப்படின்னா ஒருத்தன். அவன் பேர் அருணுங்க, அவன் பேர் நல்லா ஞாபகம் இருக்குது நாய். அப்புறம் என்னன்னா பாண்டானோன்னா எனக்கு நல்லா தான் இருந்தது. பாண்டா பாண்டா பாண்டான்னு எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சானுங்க. அது ஒரு மாதிரி ஃபார்ம் ஆயிட்டுது. அப்புறம் ஒரு 4-5 மாசத்துல அப்புறம் பாண்டா நல்லா தானே இருக்கு, ஓகே ஃபைன் அப்படின்னு. நல்லா இருக்குன்னு இப்போ போட்டா மிஸ் அது மாற்றி பார்த்தாலும் மாறல. ஐயோ இது நல்ல பேரா இருக்கே அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறெல்லாம் வச்சு பார்த்தானுங்க. போண்டா இப்போ போட்டா மிஸ் எல்லாம் வச்சு பார்த்தானுங்க.
ஆனால் அது செட் ஆகல, எவனும் ஏற்றுக்கலது. பாண்டா வந்து பிராண்ட் ஆயிடுச்சு. சினிமாலே நம்மளே நிறைய பேர் பாண்டா நேராக பிரசாந்த் எப்படி இருக்கீங்க அப்படிங்கானுங்க. பாண்டாடா அப்படின்ட்டு பின்னாடி போவானுங்க. எல்லாம் ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாருமே அப்படிதான் பேசுவானுங்க. அண்ணா சரிங்கண்ணா அப்படின்ட்டு அப்புறம் நாம் இந்த பக்கம் வந்து கெட்ட வார்த்தை விஷயத்தான் போவோம், அது வேற. ஸோ சினிமா அப்படி தானே என்னங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நிறைய இருக்கு, நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. போச்சு. என்ன இப்ப நீங்க நாளைல இருந்து ரிவ்யூ பண்றீங்களா இல்ல எப்படி? எப்ப ஒரு ஒரு இல்ல வாரம் நாளைக்கு கழிச்சா? இல்ல இல்ல வந்துடுறேன், நான் வந்துடுறேன். நான் என்னன்னா ம். ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக் செட்டில் ஆயிடுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறேன்னா, ம். ஸ்ட்ரீமியார்டை போட்டு, ஸ்ட்ரீமியார்ட் அக்கௌண்ட் இருக்கு, லைவை ஓகே. போட்டு உங்களை எல்லாம் ம். என்னன்னா ஆடியோ மட்டும் டாம் தானே, வீடியோ வந்தால் தானே பஞ்சாயத்து, ஆடியோ போட்டு விட்டு ம். ஜாலியாக உட்காந்து 4 பேர் உட்காந்து கட கடன்னு பேசுவோங்கிற நம்ம ம். என்னங்க ஒரு டிஸ்கஷனை போடுவோம், போட்டு ம். பொழப்போங்கிற நான் இவனுங்கள. இந்த ரெவன்யூ வருதோ வரலையோ அதெல்லாம் ரெண்டாவது, பொழப்போங்கிற நான் ம். இவனுங்கள. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த சீசன்ல எவனுக்குமே ரெவன்யூ வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எவனா பார்த்தா தானே, விஜய் டிவிக்காரனுக்கே வராது, இவனு யூடியூப்ல மட்டும் தனியாக அங்கே தொங்கிட்டு நிக்குதா. அவனே துண்டை போட்டு தான் உட்காந்துருப்பான்னு நினைக்கிறேன், போச்சுரா அப்படின்ட்டு. சம்பளம் கொடுக்க இல்ல முடியாது. இப்ப கொஞ்சம் மனசு தேறி இருப்பாங்க. ம் கவலைக்கிடமா தான் இருந்தாங்க. ஏன்னா ம் வாரம் வரும்போதெல்லாம் வந்து விஜய் சேதுபதியே வந்துட்டு, நீங்க டிப்ளமேட்டிக்கா இருக்கீங்க, பேச மாட்டேங்கிறீங்க, விளையாட மாட்டேங்கிறீங்க, விளையாடுங்கன்னு அவரும் ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்காப்ல. ம் பட் இந்த வாரம் கொஞ்சம் கண்டென்ட் வந்ததுனாலயும் ம் இல்லை அதனால தலைவன் ம். அப்படிலாம் நினைக்காத டாமு. ஏறினது ம். சிவகுமார் அடுத்த வாரம் முடிச்சிடுவார், கவலைப்பட. நெகட்டிவ்ல ஆ. போயிரு, பிக் பாஸ் ரேட்டிங் நெகட்டிவ்ல போயிரு. வாய்ப்பு இருக்குங்கய்யா. எங்க செல்வா என்ன செல்வா நீங்க தூங்கிட்டீங்களா? செல்வா அவுட் ஆஃப் டாபிக்கா பேசுறங்காட்டி செல்வா அந்த பக்கம் போயிட்டார். இல்ல அவுட் ஆஃப் டாபிக்கே எங்க செல்வா பேசுவாரே. பேசுறேன். சொல்லுங்க ஐஸ். ராயன் சொன்னதை கேட்டீங்களா? வந்து கேட்கலையே. ஜாக்லின் கேட்பாங்கல்ல, ம். ஏன்டா அப்படி பண்ணேன்னா, விஜய் சேதுபதி தான் வந்து என்னோட எமோஷன்ஸை காமிக்க சொன்னாரு. என் எமோஷன்ஸ் அப்ப அதுவாதான் இருந்துச்சு, நான் காமிச்சிட்டேன், அவர் தான் காமிக்க சொன்னாருன்னு அவர் மேலே கேச போட்டுருவாரு. விஜய் சேதுபதி சொன்னாதான் நீ எமோஷன் காமிப்ப, இல்லைன்னா கல்லு மாதிரி குரூட் மாதிரி சைட்ல என்ன ஓரத்துல போய் நின்னுக்குவ நீ. அப்ப யாரோ ஒருத்தர் அந்த பையனை சொல்லணும். நம்ம ஒன்னும் சொல்லக்கூடாதுங்க, அந்த பையனை ஒன்னும் சொல்லக்கூடாதுங்க, ஓரளவுக்கு கேம் விளையாடுறாங்க. யார் சூர்யா, அவன்? சிவகுமார், அவன் தானுங்க, அந்த இவன் தானே, அஜித், பிரியா, ராயன் தானே. ராயன். ஆமா. இல்ல அந்த பையன் எனக்கு என்னமோ ஸ்டார் ஆயிருவான்னு தோணுது. இல்ல எனக்கு தான் அப்படிதான் தோணுது. அப்ப மத்த மிக்சர்லாம் உள்ள உட்கார்ந்துருக்குங்க, எப்படியாவது வெளில அனுப்பிச்சா நல்லா இருக்கும். இவனுங்களை புகை போட்டு அனுப்புனுங்க. ஈபியில் ஏதோ ஸ்பெஷல் பாஸ் கீஸ் வாங்கிட்டு போய் உள்ள கொண்டான்னு நினைக்கிறேன். இந்த முதல்ல இந்த அருண்லாம் இவனுக்கெல்லாம் என்னென்ன கேம் இதெல்லாம் வைக்கூட, இந்த எலிமினேஷன் எல்லாம் வைக்கூட. நீ இந்த பக்கம் எப்படின்னா பிளாட்டண்டாக போய் சொல்றேன், இல்லை நீ எல்லாம் இல்லை போ போ அப்படின்ட்டுருந்துங்க. இப்போ சீரியல் ஆரம்பிச்சிட்டாங்களாமா போ அப்படின்னு வந்துங்க, அப்படி சொல்லி கொடுத்துடணும். உனக்குலாம் ஓட்டிங் அதெல்லாம் கிடையாது, போ அப்படின்னு வந்து டக்குன்னு வந்து ஒரு 10 பேர் தூக்கி வெளியே போட்டு டக்குன்னு ஒரு 5 பேர் இன்க்ளூட் பண்ணிட்டா, எனக்கு தெரிஞ்சு அந்த பிக் பாஸ் அந்த பக்கம் இந்த பக்கம் வேலை செய்யறவங்களுக்கு கூட்டு போட்டால் கூட நல்லா பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவனுங்களோட பெட்டரா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரிதான் எல்லாரும் அந்த சீரியல் ஃபீலிங்லே இருக்காங்க. 2 வருஷம் ஓடும் 3 வருஷம் ஓடுன்ற ரேஞ்சில அப்புறமா பாத்துக்கலாம்னு ஒண்ணும் பண்றது இல்ல. அதான் இல்ல சம்பளம் பார்த்து நீங்க போவீங்களா உள்ள கூப்பிட்டா? தெரியலங்க. போன சீசன் நான் கேட்டேன் ஆக்சுவலா, அவங்க ஓகேனாங்க. அப்புறம் போனா அப்புறம் எனக்கு இங்க வேலை வந்துருச்சு, சாரிங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, வர முடியல அப்படின்ட்டேன். கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க. என்னங்க வரீங்க அப்புறம் வரலன்னுங்கிறீங்க அப்படின்னாங்க. இல்லைங்க உண்மையாலுமே வேலை இருக்கு, எங்க அம்மா 2 போனை மட்டும் எடுத்துட்டு போய்க்கு சாமி அப்படின்னுச்சு. அம்மா அதெல்லாம் விட மாட்டாங்கம்மா அப்படின்னேன். அப்புறம் எப்படி நீ சம்பளம் கிம்பளம்லாம் தருவ அப்படின்னாங்க. கஷ்டமா அப்படின்னு. ஐயோ அப்ப நீங்க இங்கே இரு, அங்கே இருக்கீங்க போற அப்படின்னு. ரைட்டுமா ஓகே. போன சீசன் போயிருந்த மாயாவை தூக்கி கரகர சுத்திக்கிற விட்டுருப்பீங்க. மாயா வந்து என்ன மாயா? ஆமா. ஐயோ அது போன சீசன் வில்லங்கமான சீசன் உள்ளது. இது புற இவனுங்க இந்த அறம் மொரம் இவனுங்கெல்லாம் இந்த குரூப், அசீம் குரூப். ஐயோ இல்லை நான் ஒன்றும் பண்ண மாட்டேங்க, சண்டைக்கெல்லாம் போக மாட்டேன், ஜாலியாக உட்காந்துக்கிறதுங்க. சைடில் கொண்டு ஒவ்வொருத்தனா நான் கரெக்டாக எங்கே கேமரா இருக்கோ அங்கே பார்த்து கொண்டுட்டு வேறு இந்த முதேவி அங்கே போகிறான்னு கேமரா பார்த்து பேச ஆரம்பிச்சிடுவேன். இவனு கூட என்ன பேச்சு, எவனா வந்தானா வானாயே ஒரு வா பேசுவான் அப்படின்ட்டுங்க.
இவனு கூட கான்வர்சேஷனே தேவையில்லைங்கிறேன் நானுங்க. பாத் யார் இருந்தாலும் சரி, இந்த ரெக்கார்டிங்க மட்டும் டேட்டோட சேவ் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்து நம்ம பிரசாந்த் உள்ள போனதுக்கு அப்புறமேட்டு அன்று அப்படி சொன்னார், இன்று இப்படி நடந்து கொள்கிறார் அப்படின்னு போட்டுருங்க. நான் ஒண்ணு சொல்றேன். முதல்ல பிக் பாஸ்ல வந்து போலீஸ் கேஸ் ஆகி அரெஸ்ட் ஆகிறேன்னு நானா தான் இருப்பேன். எனக்கு வந்து அது ரொம்ப எனக்கு பிரகாசமா தெரியும். அதனாலதான் இது வரைக்கும் போகாமே இருக்கிறேன். ஏப்பா இப்போ அந்த பேக் பேர் இப்ப சோசியல் மீடியால வந்து ட்ரோலு போட்டு அடிக்கிறது தானே இப்ப ஒரு சைடு. ஆமா. தலைவர்லாம் அதெல்லாம் 10 வருஷமா போட்டு போலன்னு பொழந்துடும். சும்மா போர் அடிச்சா வந்து போட்டு பொழக்கிறதா வேலையா இருந்தது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வர. ஓகே. அதாவது பப்பாய் அதனால வந்து அதையே தாங்கிட்டாரு. ரிவ்யூவே பண்ணிருக்க மாட்டாரு. அந்த படத்தை பார்த்துட்டு வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்லி இவரை போட்டு அடிச்சாங்க. இது இன்னும் பிரமாதமா இருக்கேயா. பப்பாய் வந்து இதான் ஜான்சன் என்னன்னு அவனுக்கு தோணுதோ அதெல்லாம் நமக்கு சொல்லிட்டே இருக்கலாம். இதெல்லாம் எதுவுமே நடக்கல. இதுல பாதி அவன் சொல்றது பொய். அவர் மனசு ஆறுதல் ஆத்திக்கிறாருங்கய்யா. ஒரு ஐடிக்கு பின்னாடி உட்காந்துருக்கான்னாவே நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த மூஞ்சிகளை காமிச்சா அப்புறம் குமுறு கஞ்சி காய்ச்சுவானுங்க. சொல்லுங்க அஸ்வதி. எனக்கு விஜய் சேதுபதி இந்த வீக்கெண்ட் என்ன கேட்டாலும் கேட்கலனாலும் எனக்கு பரவாயில்ல. ஆனா அந்த விஜய் விஷால பார்த்து நீ என்ன கருமத்தை வேணாலும் பண்ணித்தோல, என் வாய்ஸை மட்டும் எடுக்காத, நானே உன்னை கல்ல கொண்டு எறிவேன்னு சொன்னா மட்டும் போதும். என்னால முடியல அவன் விஜய் சேதுபதி வாய்ஸ் கேட்டு கேட்டு. இல்ல லிட்டரலி எனக்குமே இரிட்டேட்டிங்கா தாங்க இருக்கு. என்ன பண்றது, ஒத்துக்க மாட்டானுங்களே. அது மட்டும்தான் உங்களுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கா? இல்ல ஐயோ அது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்குங்கிறேன் நான். அவன் ஏதோ திறமை மாதிரி அதை வந்து சான்ஸ் கிடைக்கிற இடத்துல எல்லாம் அவன் வந்து விஜய் வாய்ஸ வந்து பண்றான். நீங்க அதை பார்க்கணும். பார்த்தா நீங்க இரிட்டேட் ஆவீங்க. இல்லைங்க, நான் அதான் சொல்றேங்க. இப்பதாங்க கொஞ்சம் மனசு நிம்மதியா ஒரு 6 நாள் இருக்கிறேன். இவனுங்களை பார்த்தோம்னா நான் டிப்ரெஷனுக்குள்ள போயிருவாங்க. அதனாலதான் நான் கொஞ்சம் கம்பன் இருக்கேங்க. இல்லாட்டி லைவ் வியூ பார்த்துருவேன் நான் தைரியமா. என் தங்கச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் முன்னாடி நல்லா இருந்தா. பார்த்தா ஆள் கொஞ்சம் டல்லா இருக்கா. என்னன்னு கேட்டா பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா. அதனால நாளைக்கு போனை பிடிக்க வைக்க சொல்லணும் சீரியஸா. ஒரு மாதிரி ஆயிட்டா அவளே. இன்னைக்குலாம் எனக்கு 1 hour எபிசோடுன்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் போட்டிருந்தாங்கல்ல, அதை பார்க்கும்போது டென்ஷன் தான், அப்படியே பிபி ஏறிடுச்சு எனக்கு. இல்ல இவங்களுக்கு எப்படி இது புத்தி எல்லாமே வந்து பாப்கார்ன் திங்க போயிருமா? இல்ல அப்படி இல்லைங்க. இந்த சீசன் வந்து ஒரு சீசன் ஃபிளாப்னா ஃபிளாப்புங்க, அவ்வளவுதான். அது திருப்பி ரெக்கவரி பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஃபிளாப் சீசன் இது. ஸோ அதனால விட்டுட்டாங்க போல. சரி இன்னொரு 50 நாள் தானே போய் என்னவோ பண்ணுங்கடா அப்படின்னு விட்டானுங்க போல. எனக்கு தெரிஞ்சு எலிமினேஷன்ல எடுத்துருவான்னு நினைக்கிறேன். சும்மா 18 பேர் இருங்க, 106 நாள் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. கடைசி 105வது நாள் மட்டும் திடீர்னு காம்படிஷன் வச்சு பேப்பர் மாதிரி இந்த 3 மணி நேரம் பேப்பர் தேடி பேப்பர் மாதிரி வச்சு இதுல ஜெயிக்கிறவன் தான் கப்பு அப்படின்றானுங்களாம். யோசிச்சு பாருங்களேன். நான் கூட ரன்னிங் ரேஸ் வைப்பாங்கன்னு சொல்லி நினைச்சேன். வச்சாலும் வைப்பானுங்க. அது இவங்க ஓட மாட்டானுங்க, பிசிக்கல் டாஸ்க்ல போக மாட்டானுங்க. அப்படின்னா ஜனவரி பிப்ரவரி வச்சிருவாங்க. சுத்தி உட்காருங்க 18 பேரும் கை மேல வச்சு. ஜனவரி பிப்ரவரி 18 பேர் மாசமே 12 தான் சார் இருக்கு. அவுட் பண்றாங்க கடவுளே. இல்ல தெரியல, செட் ஆகுமே ஒரு மாதிரி இருக்கு, எல்லாமே ஒரு மாதிரி இருக்குங்க. நான் தான் இந்த 3வது சீசன் தான் அப்பப்போ பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன ஃபன்னா இருக்குது, என்ன ஜாலியா இருக்குது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இல்ல பிரசாந்த், உண்மையை நான் பொய் சொல்ல மாட்டேன். எனக்கு 3வது சீசன்ல வந்து எனக்கு கவினை பிடிக்காது. ஓகேங்களா, எனக்கு பிடிக்கல. எனக்கு அப்போ சீசன் நடந்தப்ப எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது. உண்மையா தான். ஆமா, இப்ப நான் பாக்குறேன் அந்த காமெடிய பாக்குறப்ப அழகிய மீரா ஐயனாரா. இல்ல என்னன்னா கவின்கெல்லாம் என்னன்னா அந்த கேமராவோட நாலேஜ், இன்னொன்னு அங்க போய் கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணுங்கிற ஃபேன் பேஸ்க்காண்டி நம்ம ஃபேன் பேஸை ஏத்துறக்காண்டி இங்க வந்திருக்கோங்கிற அந்த அறிவாவது இருந்தது கவின்கெல்லாம். இன்னொன்னு சாண்டி எல்லாம் வந்து ஃப்ரீ ஃப்ளோல இருப்பா. அப்படி சாண்டி எல்லாம் உண்மையா ரேர் கேரக்டர். உண்மையாலுமே நான் நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன். உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சாதுவான ரொம்ப நல்ல மனுஷன். ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப பியூர் ஹார்ட்டடு. அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர், பியூர் ஹார்ட்டட், ரொம்ப பியூர் ஹார்ட். இவங்க வந்து இந்த சீசன் வந்தவங்க மட்டும் தான் பர்பஸே மறந்துட்டு உள்ள இருக்காங்க போல அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு.
இல்லைங்க இதுல என்ன நான் சொல்றேன் பாருங்களேன், கேரக்டரே இல்லை எவனுக்குமே. எவனாவது ஒருத்தர் லீடர் மாதிரி இருக்காங்களா? எல்லாருமே பர்பி தூக்கி போட்டீங்கன்னா எல்லாருமே சண்டைக்கு போவானுங்க. பர்பி கீழே விழுந்தா பரவாயில்லடா நீ எடு பரவாயில்ல அப்படின்னு சொல்ல எல்லாருமே கீழே கும்பிவானுங்க பர்பி தூக்கி போட்டான். ரஞ்சித்ல இருந்து எல்லாம் கும்பிவாங்க. நான்லாம் ரஞ்சித்ல பெரிய மனுஷன் நினைச்சிட்டு இருந்தேன். அந்தெல்லாம் பாத்தீங்கன்னா படுசில்றையே பல வேலையை பண்ணிட்டு இருந்தாரு இடையில. அங்க எவனுமே பெரிய நேத்து கோவம் வந்துச்சு. ரஞ்சித்துக்கு ஆக்சுவலி நேத்து கோவம் வந்துச்சு. அவர் அவுட் ம். பண்ணதுமே தான் வந்து அப்படியே பல்லு இது உதட்டு துருத்தி ஒரு மாதிரி ஏதோ பண்ணுவாப்புல இல்ல பாப்பாய். கடுப்பாயிட்டு ரஞ்சித் வந்து ஏதோ ஒரு மாதிரி சொல்லுவாப்புல. என்னடா இப்ப சேர்றா நீங்க தான் டிசைட் பண்ணி வச்சிருப்பீங்களே யாரை தாண்டா வின் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆஹா எனக்கு ரஞ்சித்தை வந்து விட்டுட்டானுங்க. ஃபர்ஸ்ட் ம் பெர்ஃபார்மர்லயே ரஞ்சித்தை விட்டுட்டானுங்க. புரியல எனக்கு. மறந்துருப்பானுங்க. நீ என்னதான்டா பண்றீங்க? ரஞ்சித் அப்படி என்ன பண்ணாருன்னு சொல்லி அவர் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அதையாவது சொல்லி தொலைங்கனாலும் அதையும் சொல்ல மாட்டானுங்க. தலைவன் எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் தான் யாரடா ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்கடான்னு கேட்பாப்ல. ஆமா. தலைவனுக்கு அப்பதான் கேமே புரிஞ்சிருக்குது. ஏங்க ஜாக்லின் 100 வெங்காயம் வெட்டினான்னு சொல்லிட்டு சத்யாக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுக்குறாங்க. எங்க அப்பா நெஞ்சில் ஐயோ 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 அதெல்லாம் வந்து என்னால தாங்கிக்கவே முடியல. ஜாக்லின் இன்னைக்கு பண்ண எதையுமே என்னால தாங்கிக்க முடியல. பாப்பா என்ன பாப்பா நீங்க தாங்கிக்கிட்டீங்களா? அதை மட்டும் சொல்லுங்க. வேற வழி இல்லையே, வேற வழி இல்லையா? ஆக்கப்பட்டமே. வாக்கப்பட்டமா? புரியல. இது தெரியுமா இல்லையா பிரசாந்த்? நம்ம ம் பாப்பாய் வந்துட்டு ஜாக்லின் வெளில வந்ததுமே பொண்ணு கேட்க போறாப்லையாமா. அதுக்கு மூஞ்சி வேணும்ல. பாப்பாய் நீங்க போட்டு மயிராட்ட கொண்டு இருந்தாங்கன்னு நான் தாங்க பாப்பாய் உங்களை பொண்ணு கேட்க வரேன்னா காது மேலேயே விடு. பேர பாரு பாப்பாய் புரூட்டஸ் ஏதோ நெக பேர் வச்சு ஓ, பாண்டாக்கு பரவாயில்லையா பாப்பாய்? பாண்டான்னு இருந்தாலும் அதுக்கு மூஞ்சின்னு ஒன்று இருந்தது. இது எவனே தெரியலையே பேசுறது. நாங்க போய் பாத்துக்கிறேன் அத அப்ப பொண்ணு கேட்கும்போது. கிழிச்ச ஐயோ கடவுளே. அப்பா என்ன 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 பிரசாந்த் கடையை சாத்தமா நம்ம கொஞ்ச நேரத்துல? அதான் இல்ல 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 கடையை கண்டிப்பா சாத்தனா. ம். 300 பேர் கேட்டிருக்கானுங்க. வேலையே இல்லையாடா உங்களுக்கு எல்லாம் டே. இல்ல டெய்லி டிஃபால்ட்டா வந்து 200 பேர் 250 பேர் இருப்பாங்க. நைஸ் அப்புறம் நைஸ். நாங்க கொஞ்சம் சோக கதை போகும்போது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்களுக்கு இதுதான் வந்து அது என்ன ஒயிட் நாய்ஸ்னு ஒண்ணு சொல்றாங்களே. ஆமா அந்த மாதிரி வந்து என் வாய்ஸ் வச்சிருக்காங்க இவங்க எல்லாம். ஓகே நான் பயனுள்ள பாட்டுக்கு இருக்கு. பேசுவேன். ஆமா பேசிக்கிட்டே இருப்பேன் தூங்கிடுவாங்க. கடைசியில ம், போகும்போது மட்டும் டேய் இங்க வர டாமி எந்திரின்னு சொல்லி இந்த லெஃப்ட் சைடு மேல வர்ற டாம் தான் இருக்கேன். கையில மைக்க புடிச்சிட்டு என்ன ம். ஃபாலோ பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணுங்கன்னு அந்த அந்த இதையும் நானே போட்டுருவேன். ஏன்னா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஓசில வந்து உட்காந்து சம்மணங்கள் போட்டு கேட்டுட்டு இருப்பானுங்க. ஃபாலோவும் பண்ண மாட்டாங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. திடீர்னு வருவானுங்க உட்காந்து கேட்டு போயிருவாங்க. ஓ அதனால அதையும் சொல்லிட்டு டாடா பை பாய் எப்படி சொல்லிட்டு போயிருவேன். சரி இதை வச்சு என்ன பண்ண போறீங்க நீங்க? அடுத்து என்ன சாம்ராஜ்யம் கட்ட போறீங்க சொல்லுங்க. இதை வச்சா ம். அத நம்ம பர்சனலா பேசிக்கலாம். பிரசாந்த் இருக்கீங்க. ஆனா இல்ல இதெல்லாம் சோஷியல் ஸ்பேசஸ்ங்க. ஏன்னா அன்னைக்கெல்லாம் திண்ணை இருந்தது உட்காந்து கிளவிய பேசணும். திண்ணை இல்ல அதனால இன்னைக்கு வந்து நாம இங்க திண்ணை போட்டு பேசுறோம். வேற ஒண்ணும் கிடையாது. அதான் வேற இது இல்ல இல்ல இதுல இன்னொரு இதுமே இருக்கு. நான் வீட்ல கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேசல அப்படின்னா என் அக்கா பிள்ளைங்க பசங்க எல்லாம் வந்துருவாங்க ஸ்பேஸ்க்கு. வந்துட்டு பிரேமாமா நீங்க காலே பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து எல்லாரும் உட்காந்துருவாங்க. சம்மணங்கள் போட்டு என் குடும்பமே. ஓ இங்க வந்து டார்ச்சர் பண்ணுவாங்களா? ஆமாங்கய்யா அந்த மாதிரிலாம் பல தடவை பண்ணிருக்காங்க. இல்ல உனக்கு வாட்ஸ்அப்ல கால் பண்ண எடுக்கல உனக்கு ஒன்னு அனுப்பிச்சிருக்கேன் அதுக்கு நீ ரிப்ளை பண்ணல மெசேஜ் பாக்குறியா ப்ளீஸ் அப்படின்வாங்க. டேய் இதனாலதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களா இருப்பாங்கல்ல நான் ஒரு குரூப் பார்த்தேங்க ஹாஸ்பிட்டல்ல. அவன் வந்து என்னன்னா இந்த அம்பானியா அவனெல்லாம் வந்து கல்ல கொண்டு வீசணுங்க. இந்த டேட்டாவை ஃப்ரீ பண்ணி விட்டதுல இருந்து ஏங்க அவன் வந்து நார்மல் காலே பேசுவான். நேரா வீடியோ கால் தான் பேசுறானுங்க. லிஃப்ட்ல இருக்கிறானுங்க அந்த அம்மா எங்கேயோ பல் விளக்கிட்டு இருக்குது. ஹலோ அப்புறம் அப்படிங்குது. பின்னாடி ஒரு 6 பேர் நின்று இருக்கானுங்க. அதை பத்திலாம் அந்த அம்மா கவலைப்படுற மாதிரி தெரியல. அப்புறம் இப்பதான் போறியா மேல எங்க இருக்குது லிஃப்ட் மாதிரி தெரியுது அப்படிங்குது. அதாவது ஒரு குரூப் நான் ஒரு 5-6 பேர் பட்டேன். அவனுக்கு வந்து காலிங் ரிசீவிங் அனைத்துமே வீடியோ கால் தான். ஆடியோவே கிடையாது. அவனுங்க அங்க போயிட்டானுங்க அவனுங்க. அதாவது அந்த போனோட மேக்சிமம் என்னமோ அதை டெஸ்ட் பண்ணி அதை உயிர் எடுக்காம அந்த போனை வந்து விற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோட அதை வந்து அதனோட எல்லா ஃபீச்சரையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறானுங்க. ப்ராசஸர்ல இருக்கிற ஒவ்வொரு டாட் வரைக்கும் இது பண்ணிடுறானுங்க. அப்படி நீ அது மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்னு இருக்கு. சிலர் வந்து ப்ராசஸரு
எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்துட்டு ஃபோன் வாங்குவாங்க. ஆனா பேசுறது பார்த்தீங்கன்னா, ஃபோன் பேசுறதுக்கு மட்டும் தான் அந்த ஃபோனு. ஆனா அது வாங்கும்பொழுது பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ம், கிட்ட சஜஷன் கேட்கறது, ஊர்ல இருக்க எல்லாத்துக்கிட்டயும் சஜஷன் கேட்கறது, ம். இவ்ளோ ரூவா காசு அப்படின்னு சொல்ல வேண்டியது. ஆனா பூர்விகால கடைசில யூஸ் பண்றது பூர்விகால போனா கரெக்டா பொண்ணுங்க உள்ள வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா டக் டக்குன்னு லைட் போடுவானுங்க. என்னையா அப்படின்னு நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணேன். இருங்க இப்போ பாருங்க அப்படின்னு போனோன்னா ஒன்றுமே கிடையாது. விவோ எடுத்தானுங்க. எதுவுமே இல்லை. நேராக போனேன். செல்ஃபி கேமரா 4 ஃபில்டர் வாங்கினானு காட்டினானுங்க. அவ்வளோதான் முடிஞ்சுது. பர்ச்சேஸ் கோ. அவ்வளோதான் 15,000 கோ. அவ்வளோதான். கரெக்டாக அந்த பொண்ணு வந்த பொண்ணுங்களை பார்த்தோன்னே டக்கு டக்குன்னு லைட் போடுறானுங்க. பசங்களுக்கு ரெஸ்பான்ஸே கிடையாது. இவனுங்க பெரிய என்னமோ இவனுங்க தான் வந்து ப்ராசஸர் கண்டுபிடிச்ச மாதிரி இந்த ப்ராசஸர் ஹீட் ஆகுமா இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது சார்ஜ் நிக்குமா? இல்ல அது சார்ஜ் நிக்கிறதுல இல்ல. அந்த டிராகன் இது என்ன டிராகன்? ஸ்னாப் டிராகன். ஸ்னாப் டிராகன். ஆ ஸ்னாப் டிராகன். கொரில்லா கிளாஸ் ஆமா, கார்னரிங் ஆமா. கொரில்லா. கார்னிங்கா அது. அதே மாரி இவனுங்கலாம் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவரு இவங்க அப்பாவெல்லாம் வந்துதுன்னா செல்போன் கம்பெனி நடத்திக்கிறாங்க. டேய் அது வந்து பேர் சொல்றானுங்க. அதுக்கு உள்ள டிராகன் ஸ்னாப் டிராகன் இருக்கா, வெங்காய டிராகன் இருக்கான்னு உனக்கு என்ன தெரியும்? உன்னை ஏமாத்தி குடுத்தா என்ன உனக்கு என்னடா தெரியும் உனக்கு? போய் வாங்கிட்டு வந்துடுறது. சீப்பா நல்லா பெஸ்ட்டா இருக்குங்க. என்ன அது Redmi Note சீப் பெஸ்ட்டா இருக்கு அப்படின்ட்டு. ஜோப்ல ஓட்டம்னா நெஞ்சு வெடிச்சிரு சூட்ல. ஜிம்மேலுங்க. ஐயோ கடவுளே. இல்ல அது பிரச்சனை இல்ல. ஃபோன் வாங்குறது கூட இல்ல. அந்த வாங்கிட்டு ஒரு 4 நாள்ல இந்த இந்த ஐஃபோன வாங்கிட்டா ஐயய்யோ! அடாடாடாடாடா! டேய் ஐஃபோன் வாங்கினேன். இப்ப நான் உங்ககிட்ட தான் இருக்கு. வேற வழி இல்லாம அத வாங்குறேன். ஏன்னா நம்ம வேலை எப்படி? அத வாங்கணும்னா அந்த கவர போட்டுருவேன். அது என்னன்னா, அந்த ஐஃபோன் வாங்கியிருக்கிறான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீ அத கையிலேயே வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதுவும் அந்த 3 கேமரா இருக்கிறது, அந்த 3 கேமரா வெளிய தெரிஞ்சே ஆகணும் அவர் பேசுறப்ப. மூஞ்சி நேரா வச்சுட்டு ஃபோன் பேசுறது. ஏன்னா, அப்பதான் கேமரா நேரா தெரியும்ல ஆப்போசிட்ல இருக்கிறவனுக்கு. "டேய் காதுல வைடா" அப்படின்னா, அப்ப கேமரா தெரியாது. ஏன்னா ஒரு 3 கேமரா இருக்கான். என்ன நீங்க சொல்ற மாதிரியே இருக்கே பிரசாந்த் எனக்கு. இல்ல அது ஹலோ டாடி ஓ யா அப்படிங்கிறது. ம், ம். அப்புறம் உட்கார்ந்திருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த 3 கேமரா அளவா வந்து கையில அப்படி வெளிய விட்டுறது அப்படி. அப்படியே. 3 கேமரா இருக்குது பார்த்தியா? அப்படின்ட்டு. இவனுங்க எதிர் சேவலுன்னா விவோ வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, டேய் உன்னோடது என்னடா 3 கேமரா? இங்க பார்றா 2 கேமரா. இது 5 கேமராக்கு சமன்டா. அது பார்த்தீங்கன்னா பெரிய நிலா மாரி இருக்கும் பார்த்தீங்களா? விவோல பின்னாடி கேமரா சும்மா நிலா மாரி. அதாவது பாதி ஃபோனுக்கே வந்து கேமரா மட்டும் தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா, 2 அப்படியே சும்மா நிலா மாரி இருக்கும். ஆனா ஃபோட்டோலாம் எடுக்காது அது. சுமாரா தான் எடுக்கும். எல்லாம் இவ்வளோண்டு ஒரு ஈகோக்குள்ள அப்படியே ஓடிட்டுங்க வாழ்க்கைய. அ உண்டு எல்லாம் ஈகோக்கு ஈகோங்க. போனா ரோட்ல போனா காரு இவனுங்க ஐய்யய்யய்யய்யோ! இந்த கிரெட்டா, இந்த தார்ன்னுலாம் வண்டி வச்சிருக்கானுங்க. அவனுங்க அத தாருங்கிறதெல்லாம் வந்து அது என்ன தருதலைன்னு வச்சிருக்காங்க அந்த வண்டி அதுக்கு பேர். தாருதலை அப்படின்னு வந்து வச்சிருந்தா அது கரெக்ட்டா இருந்திருக்கு. ஏன்னா ஓட்டுறவன் எவனுமே நார்மலா ஓட்டிப்பாங்க. 2 சக்கரத்துல ஓட்டிட்டு வருவானுங்க. பக்கத்துல வந்து அப்படிங்கிறது. திடீர்னு ஹை பீம் போடுவானுங்க. என்ன பிக் பாஸ்ல இருக்கிறவன் பூரா ஏறி வந்தா ஒரு வண்டியிலன்னா அது தாரா தான் இருக்கும். என்ன அந்த அந்த மாரி தான் இவனுங்கள நம்பி ரோட்ல போறக்கே அப்படியே பயங்க. அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க நான் அவினாசிலேருந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உளுந்தூர்பேட்டை வரைக்கும் ஓரளவுக்கு இருக்கும். உளுந்தூர்பேட்டை டூ மெட்ராஸ் வந்துங்க, நீங்க வந்து கிட்டத்தட்ட F3, F4 ரேஸ்ல போற அந்த ஃபீலிங் தான் இருக்கும். நீங்க பூரா அந்த வேகனாருங்க, நம்ம ஐயருங்க, நம்ம திருச்சி ஐயருக்கு பூரா அங்க போவானுங்க. அடடடடடடா! அந்த வேகனார வந்து 210 கிலோமீட்டர்ல ஓட்ட முடியும்னு நான் அன்னைக்கு தாங்க பார்த்தேன். 2 சக்கரத்துலங்க. எவனையும் பார்க்கறதில்ல. பார்த்தீங்கன்னா, எல்லா வேகனாருக்கு மேலயும் ஸ்டாண்ட் ஒண்ணு இருக்கும். ஒரு ஸ்டாண்ட போட்டு, அதுக்கு மேல பொட்டி பழைய பொட்டி, தாத்தா காலத்து பொட்டி பூரா அதுல அடுக்கி கயித்த கட்டிட்டுங்க, அது எப்படி அது அந்த ஸ்பீட்ல போகுதுன்னு நமக்கு தெரியவே இல்லைங்க. Hyundai i20 பழைய Hyundai i20 அப்படியே காத்தோட காத்தா அப்படியே லெவிட்டேஷன் ஆயிட்டு போயிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா. 150, 160, 160 தான் போறானுங்க. எவனும் அதுக்கு மேல எவனும் போறது இல்லைங்க. அப்புறம் திடீர்னு ஒருத்தன் பார்த்தீங்கன்னா, இந்த போலீஸ் சைரன்லாம் வச்சுக்கிறான் முன்னாடி. அதெல்லாம் வச்சுட்டு அத ஏன்னு சத்தம் மட்டும் தான் கேட்கறது இல்ல. அப்படி வந்து பளிச் பளிச் அப்படிங்கிறதுங்க. தள்ளிக்கிறது தான். ஏன்னா அவர் ரொம்ப முக்கியஸ்தராம் அவரு. என்ன சேர்மன், அசிஸ்டன்ட் இப்படிலாம் ஒருத்தன் போட்டு வந்திருக்கான். டேய் சேர்மன்ங்கிறதே பெரிய பொறுப்பு கிடையாதுடா. சேர்மன், அசிஸ்டன்ட்லாம் பொறுப்பாடா.
அதை எதுக்குடா சிகப்பு கலர்ல தங்காத ஓட்டெல்லாம் எழுதிட்டு வந்திருக்கிற நீ? சேர்மன் அசிஸ்டன்ட், அது முன்னாடி ஒரு இது பின்னாடி ஒரு இது. அவர் கிராஸ் பண்றப்ப நம்மளை முறைக்கிறது அவரு. ஏன்னா அவருக்கு வழி இல்லையா அவரு. எங்க லஞ்சம் வாங்குறதுக்கு போகுது நாய், எங்கேயோ போய் ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் லஞ்சம் வாங்க போகுது நாய். அதுக்கு அவ்வளவு அர்ஜென்ட். என்ன நீங்க ஓகே. கார் எங்க கூட வாங்க, வயிறுலாம் வெடிச்சிடும் உங்களுக்கு. எல்லாம் உங்க வாழ்க்கையில அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்க. என்னென்ன பேசணுமோ பேசிட்டு தான் போவோம். இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் போறப்போ கரெக்டா லாரி இருக்குது, அந்த பக்கம் ஒரு கார் வந்துட்டு இருக்குது. அவர் அப்படியே வர்றாரு, கரெக்டா அந்த லாரி பக்கத்துல போற அவர் 90 டிகிரிஸ் அப்படியே உள்ள வர்றாரு. அவர் கரெக்டா லாக் பண்றதுக்கு வர்றாரு. அவர் நாம போட்டு டாம் குரூஸ் மாதிரி ஏறி பிரேக்ல நிறுத்தியாச்சு. அந்த பக்கம் பார்த்தா தாத்தா, பக்கா தாத்தா, பூரா பேர பிள்ளைங்க, ஒரே விளையாட்டு அவர். ஏண்டா இது ரோடா இல்ல பீச்சாடா? திரும்பினா என்ன என்ன தம்பி அப்படிங்கிறான். நம்ம என்ன பண்ண முடியாது தாத்தனை. சரி போ, அவ்வளோதான் போ. போய் பிரேக்கெல்லாம் செக் பண்ணி போய் ஏதாவது போயிடுச்சா கட் ஆயிடுதான்னு பார்த்துட்டு வந்தேங்க. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ட்ரெண்ட் வந்திருக்காப்ல, வந்து பேசுவாப்லையா மேல? யாரு? ட்ரெண்ட் சூட்ல பேசுவானே. சரி நான் போய் தூங்குறேன், 3 மணி ஆச்சு. ஆஹா, நாளைக்கெல்லாம் வேலை தலைக்கு மேல இருக்குது. நாம இங்க வந்து உட்காந்துட்டு இங்க தினம் வந்தோம்னா அவ்வளவுதான், பஞ்சாயத்து ஆயிர மாட்டிருக்க. சரி எப்படியும் பப்பாய் கல்யாணம் பண்ணி வச்சிருவான் ஜாக்லின. டேய் பப்பாய், இரு, இரு. வா வா வரட்டு, ஜாக்லின் வெளியில வரட்ட. நான் கூப்பிட்டுருக்கேன். ஜாக்லின் வெளில வந்ததுமே வந்து நம்ம ஸ்பேஸ்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் ஜாக்லின் வந்து பேசணும். அப்படியா? ஆமா, முடிச்சு பப்பாய் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். சரி அதெல்லாம் ஓகே பப்பாய், பொண்டாட்டிட்ட சொல்லிட்டியா கல்யாணம் பண்றேன்னு ஜாக்லின? பண்ணிக்கலாம். இனிதான் சொல்லணுமா? நான் சிங்கிள் யா. இவன் சொல்றதுலயே அப்பட்டமா தெரியுது இவன் கம்ப்ளீட்டா சம்சாரம் இருக்குது, எங்கேயோ ஒளிஞ்சிட்டு பேசிட்டு இருக்கான். டக்குன்னு கேட்டோன்னே திணறான் பாத்தீங்களா? அவ்வளவுதான் மேட்ரு. நீ வேணா வண்டி எடுத்து இப்ப அவினாசி இருந்தேன்னா எஸ்ஏபி வாயா, நான் சிங்கிள் தான். எஸ்ஏபில என்ன எல்லாம் சிங்கிள்ஸா இருக்கிறீங்களா? ஏன்டா எஸ்ஏபில எவனும் கல்யாணமானவனே இல்லையா? எஸ்ஏபில் இருக்காரா அவர், அதனால இவர் சிங்கிள் அவரு. இப்ப நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பிரசாந்த், இப்ப நீங்க வெளில போனதுமே வருவாங்க ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கேட்டு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஆரம்பத்துல வச்ச டாஸ்க்ல இருந்து இல்ல டாம், நீங்க பார்த்தேன் நானு. பட் டாம் நீங்க பேசின பாயிண்ட்ல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. இப்ப எதுக்கு டாம் வந்து நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க? கிடையாது, நீங்க அப்படி சொல்லவே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷா அப்படி ஓபன் பண்ணா ரோலிங் சார் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இது ஓகே, இது புதுவிதமான பைத்தியம். இது நீயே மேனேஜ் பண்ணு, அதெல்லாம் நம்மளால முடியாது சாமி. சரி 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 பிரசாந்த். நான் தான் டாம பப்பாய் கல்யாணம் ஆயிடுச்சு உறுதிப்படுத்திக்க. இந்த நாயை நம்பாதீங்க. நம்பி நீ போயா ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சு அரெஸ்ட் ஆயிடாதீங்க பாத்துங்க. சம்சாரம் வந்து புடலிலேயே போடும். கண்டிப்பா குழந்தை இருக்குது, குழந்தையோட மீட் பண்ணுவோம் பப்பாய். பாய் 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 பிரசாந்த், குட் நைட். பாய் பாய். ஏன் வந்து செல்வா பேசவே இல்ல? செல்வம் அநியாயம். இத்தனை நேரம் பேசுன்னு பேசிட்டு செல்வா பேசுறேன். புரியலையா? ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து கூப்பிட்டு தானே இருந்தேன். என்ன இன்னைக்கு தானேயா எப்பயுமே ஒரு 100 கமெண்ட் வந்து ரொம்ப கண்டமேனிக் பேசினா போடுவாங்க. இன்னைக்கு என்ன அர்ச்சனா ட்ரூ பிளேயர், எஸ்டர்டே நைட் ஆல்சோ சேம் திருட்டு பிரியாணி கும்பல். ஓ 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டிருக்கீங்களா? சாரிங்க ஐயா, உங்க கமெண்ட் நான் இப்பதான் பாக்குறேன். என்ன கண்டமேனிக் திட்டாதீங்க. அவ்வளவுதான், இன்னைக்கு என்ன பேச வேண்டியது. ஐ திங்க் என்ன பேசிட்டு வைக்கிறேன். எங்க செல்வாவே வந்து தூக்கிட்டாப்ல. ஐ அம் ரியலி சாரி செல்வா. என்ன மணலி தினேஷ் இப்ப வந்து ஸ்பீக்கர் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, என்ன கதை? நீங்க பேசுறது எனக்கு கேட்கலையே. உங்களுக்கு கேக்குதா பப்பை? கேட்கல. போயிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளவுதாங்க, எனக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப ஆதங்கமா இருந்துச்சுங்க. நான் ஃபுல்லா லைவ்லாம் பார்க்கல, தான் சொல்லிட்டேனே ஃபர்ஸ்ட். பட் வந்து ஜாக் பண்ணது ஒரு சில வார்த்தைகள்லாம் வந்து எனக்கு வந்து பிடிக்கல இன்னைக்கு. அவ்வளவுதான்.
பேச வேண்டியது பேசணும்னு நினைக்கிறேன். நாளைக்கும் எப்ப இருந்தாலும் கண்டமேனிக்கு தான் விளையாடுவாங்க. நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு நைட் எபிசோட்ல என்ன பேசுறாருன்னு பார்த்துட்டு, நாளைக்கு நைட்டு சந்திப்போம். நாளைக்கு டே டைம் வந்து விட்டுறலாம். பட் இன்னும் ப்ராபப்ளி நாளைக்கு ஆஃப்டர்நூன் வந்து ஐ வில் ஹோஸ்ட் அ ஸ்பேஸ் கால்ட் அட்டி ஸ்கொயர். ஓகே. ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டாபிக் அப்படின்னு நீங்க நினைப்பேன். நானும் சொல்லுவேன். அதையெல்லாம் நம்பிட்டு வராதீங்க. சும்மா கண்டமேனிக்கு பொழுதுபோக்குல ஏதாவது பேசிட்டு போலாம். இல்ல ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கு. இந்த மாரி ஒரு டாபிக் நீங்க பேசுங்க அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அந்த டாபிக்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இத்தன நேரம் 110 கமெண்ட் இருக்கு. இத ஏன் நீ இப்ப தான் உட்காந்து படிக்கிற? இப்ப நாங்க டாபிக் சொன்னா மட்டும் நீ என்ன பண்ணுவேன்னு நீங்க கேட்கலாம். அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. நம்ம வந்து நாளைக்கு மதியம் வந்து அந்த டாபிக் வச்சு ஸ்பேஸ் போடலாம். தூங்கிட்டு இருக்க எல்லாத்துக்குமே வந்து ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லிக்கிறேன். டக்குன்னு கையில ஃபோன் எடுங்க. மேல லெஃப்ட் கார்னர்ல பாருங்க மைக்க புடிச்சிட்டு இருக்கிறது உங்க டாம். ப்ளீஸ் டூ ஃபாலோ மீ அண்ட் டர்ன் யூர் நோட்டிஃபிகேஷன் ஆன் டு லிசன் டு மை வாய்ஸ். உன் வாய்ஸ் என்ன அப்படியாப்பட்ட வாய்ஸானு கேட்கலாம். கேவலமான வாய்ஸ் தான். பட் இருந்தாலும் இவ்வளவு நேரம் உட்காந்து கேட்குறீங்களே, ஃபாலோ பண்ணிட்டு கேட்டு போங்க அப்படின்றது மட்டும் ஒரு ரெக்வஸ்ட். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் டாம். தரபா பாய். குட் நைட். பாய் 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 பாப்பாய். பாய் அஸ்வதி. நீங்க என்ன டாபிக் எடுத்தாலும் அந்த ஆள் வரப்போறான், அந்த ஆள் ஓடுவான், அந்த ஆள் பின்னாடி நம்ம ஓட போறோம். அதான் நடக்க போகுது. இல்ல புரியல பாப்பாய். என்ன எப்படி பேசுறீங்க பொசுக்குன்னு? இல்ல அந்த ஆள் எப்படிதான் ஏதோ டாபிக் பேசுவாப்ல, அது பின்னாடி நம்ம ஓடிதான் ஆகணும், வேற வழி இல்ல. சரி போயிட்டு வாங்க. சரி சரி சரி. ஓகே ஓகே. பாய் பாய். பாய் அஸ்வதி. குட் நைட். குட் நைட்.